பாருங்கள், நாம் ஒரு சிறிய சிம்பிளான ஒரு தலைப்பை பார்க்க போகிறோம் இன்றைய தினத்திலே. मैं आज एक छोटा सिंपल से एक बातों पर ध्यान करेंगे. சிறு பிள்ளையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். एक छोटे बच्चे के बारे में हम ध्यान करेंगे. பாருங்க, அக்கா சொன்னாங்க, सिस्टर जी ने कहा ஒரு சில காரியங்களை சொல்லும் போது அவர்களுக்கு முகம் கோணுகிறது என்று. कुछ बातों को जब हम बोलते हैं मुंह टेढ़े करते हैं. அது ஏனா वो क्यों? நம்ம இன்னும் சிறு பிள்ளையான அனுபவத்துக்குள்ள வரல. क्योंकि हम अभी तक छोटे बच्चे नहीं बने. ஒரு வசனத்தை வாசிங்க. एक वचन पढ़ेंगे. மத்தேயு எழுதின சுவிசேஷம் मत्ती रचित सुसमाचार 18ஆம் அதிகாரம் 18वां अध्याय 3வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஹல்லேலூயா. हालेलुया. என்ன சொல்லப்பட்டிருக்குங்க? यहाँ पर क्या लिखा गया है? மனம் திரும்பி मन फिराओ பிள்ளைகளை போல ஆணுமா. और बालकों के समान बनो. நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இல்ல. कई लोगों को ये अनुभव नहीं है. எல்லாம் என்ன நினைக்கிறதுனா, सब क्या सोचते हैं? நான் எத்தனை வருட விசுவாசி, मैं कितने साल का विश्वासी हूँ. எனக்கு பைபிள் தெரியாதா, क्या मुझे बाइबल नहीं எனக்கு जानता? பாட்டு தெரியாதா, क्या मैं गीत नहीं எனக்கு जानता? ஆராதிக்க தெரியாதா, आराधना नहीं जानता? எனக்கு பெரிய ஊழியர்களை தெரியாதா? क्या सेवकों को नहीं जानता? இது அல்ல ஆண்டவர் தேவனுடைய பிள்ளையே. ये प्रभु के संतान नहीं. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், यीशु ने इस प्रकार நீங்கள் कहा, மனம் திரும்பி तुम मन फिराकर பிள்ளைகளை போல் மாறாவிட்டால் बालकों के समान न बनोगे तो எங்க போக மாட்டோமா? कहाँ नहीं जाएंगे? பரலோக ராஜ்யத்துல என்ட்ரி கிடையாது. स्वर्ग राज्य में प्रवेश नहीं कर पाएंगे. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க, हम में से कई लोग ये सोचते हैं எப்படியாட்டு தொத்தி வத்தி போயிரலாம்ட்டு. कैसे भी लटक लटक कर चले சிறு जाएंगे. பிள்ளையா நீங்க மாறுற வரைக்கும், लेकिन जब तक तुम बालक नहीं बनोगे, உங்களுடைய குணம் சிறு பிள்ளையை போல் மாறாத வரைக்கும் जब तक तुम्हारी आदत बालक के समान नहीं நீங்கள் बनेगा, ஆண்டவருடைய சந்நிதியில் போக முடியாது. तुम प्रभु के राज्य में प्रवेश பரலோக नहीं कर ராஜ்யத்தில் पाएंगे. போக முடியாது. स्वर्ग राज्य नहीं जा நீங்கள் पाओगे. சபைக்கு வரலாம், कलीसिया में ஆண்டவரை आ रहे, ஆராதிக்கலாம், आराधना करते, காணிக்கை கொடுக்கலாம், दान देते, ஆனால் உங்களுடைய மனம் फिर भी तुम्हारा சிறு हृदय பிள்ளையை போல் மாறாவிட்டால் बच्चों सा ना होगा, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. स्वर्ग राज्य प्रवेश नहीं कर நீங்கள் पाएंगे. எத்தனை வருடம் விசுவாசி என்பது அங்கே செல்லுபடியாகாது. कितने साल का विश्वासी वहाँ कुछ नहीं நீங்கள் लगेगा. எப்படி ஆராதிக்கிறீர்கள் என்று அங்கே செல்லுபடியாகாது. कैसे आराधना करते वहाँ नहीं चलेगा. நன்றாக ஆராதித்து விட்டு अच्छे आराधना कर ஆனால் இருதயம் கடினப்பட்டு இருக்கும் என்றால், हृदय कठोर हो गया சிறு है, பிள்ளையை போல் மாறாவிட்டால் बच्चों सा नहीं होंगे, நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க स्वर्ग राज्य नहीं प्रवेश कर पाएंगे. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. அப்ப பாருங்க, இந்த கடைசி நாட்களிலே, इस अंतिम இந்த दिनों में, பொல்லாத நாட்களிலே पूरे दिनों में, ஆண்டவருடைய வருகை எப்பொழுது இருக்குமோ என்று தெரியாது. कब प्रभु का राज्य पता நாம் नहीं. நம்மை மிகவும் தாழ்த்த வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. हम अपने आप को दीन करना ஒரு अवश्य சிறு है. பிள்ளையை போல் மாற வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. बच्चों सा बनना अवश्य நம்மை है. தாழ்த்த வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. हमें नम्रता करना अवश्य है. ஹல்லேலூயா. हालेलुया. நிறைய பேருக்கு என்னன்னா, எனக்கு எல்லாம் தெரியும். सबका जानकारी मुझे सब 1 पता है. கொரிந்தியர் 8:2 வாசிங்க. पहला कुरिन्थियर 2:2. 1 கொரிந்தியர் 8:2. पहला कुरिन्थियर 8:2. ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. ஹல்லேலூயா. हालेलुया. तो जैसा जानना चाहिए वैसा अभी तक नहीं जानता. இங்க என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? यहाँ पर क्या लिखा है? ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானானால், यदि कोई समझे कि मैं कुछ जानता हूँ, ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. तो जैसा जानना चाहिए वैसा अब तक नहीं जानता. हालेलुया. हालेलुया. அப்ப எல்லாம் தெரியும்னு சொல்றவங்க பத்தி என்னங்க சொல்லி இருக்கு? உங்களுக்கு இன்னும் ஒண்ணும் தெரியலன்னு அர்த்தம். जो बोलते मैं सब जानता हूँ, आपके लिए कहा गया ये वचन. ஹல்லேலூயா. हालेलुया. இது எதை குறிக்கிறது என்றால், क्या दर्शाता है? தேவனுடைய சமூகத்தில் परमेश्वर நீங்கள் के ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், और आशीष पाना है, உயர்த்தப்பட வேண்டும் என்றால், ऊंचा उठाना है, உங்களுடைய தொழிலிலே முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்றால், व्यापार में बढ़ोतरी होना है, ஒரு சிறு பிள்ளையை போல एक बच्चों सा நாம் மாற வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. हमें बनने की आवश्यकता நம்முடைய है. ஜீவியம் हमारा ஒரு जीवन சிறு பிள்ளையுடைய குணாதிசயங்களை கொள்ள வேண்டியது एक அவசியமாய் बालकों இருக்கிறது. का गुण होना अवश्य है. ஹல்லேலூயா. हालेलुया.
அதனால நல்லா தாழ்த்தணும், எவ்வளவு தாழ்த்த முடியுமோ அவ்வளவு தாழ்த்தணும். इसलिए अच्छा दीनता होना है. அல்லேலூயா. हालेलुया. இயேசு கிறிஸ்து அவர் தேவனுடைய குமாரன் எனப்பட்டார். यीशु मसीह तो पिता परमेश्वर का पुत्र है. ஆனால் அவர் தம்மை ஒரு பொருட்டாக எண்ணாதபடிக்கு फिर भी वो अपने आप को बढ़ोतरी नहीं அவர் करते हुए சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்று வசனம் क्रूस के சொல்கிறது. तले तक वो अपने आप को नम्रता किया. ஆதலால் इसलिए தேவன் அவரை உயர்த்தினார், परमेश्वर ने उसे उठाया, அவருடைய நாமத்தை உயர்த்தினார், उसका नाम को ऊंचा எல்லா किया, நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு அருளினார். सारे नामों से श्रेष्ठ नाम वे बने. அல்லேலூயா. हालेलुया. அப்ப நம்மளும் हम भी தாழ்த்த வேண்டியது அவசியமா இருக்கு. नम्रता होना जरूरी है. அன்றைய நாட்கள்ல எல்லாம் उन दिनों में குமாரதாஸ் பாஸ்டர் पास्टर कुमारदास जी அப்படியே திட்டுவாரு, चिल्लाते थे, யாரும் தூங்குனா திட்டுவாரு, सोएंगे तो திடீர்னு डांटेंगे வந்து கொட்டு வைப்பாரு. और मारते भी थे. அப்ப சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, भजन संगीता में लिखा है, நீதிமான்கள் என்னை தயவாய் குட்டினாலும் धर्मी लोग चाहे मुझे அது मारे, என்னுடைய தலையை அல்லல் தட்டுவதில்லை. वो मेरे सिर टुकराएगा नहीं. அல்லேலூயா. हालेलुया. ஆனா இப்போ அக்கா சொன்னதை பார்த்தா अभी जब सिस्टर जी कह रहे हैं தலையெல்லாம் வந்து கொட்டினா அவ்வளவுதான், நம்ம தலையை எடுத்துருவாங்க போல. सर को अगर मारेंगे तो हमारा सर काट देंगे. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அன்றைய நாட்கள்ல அப்படியாக விசுவாசம் இருந்தது. उन दिनों में विश्वास वैसा था. ஏன்னா இப்ப எல்லாம் விசுவாசத்துல நம்ம முத்திட்டோம். अभी विश्वास में बहुत पक्का हो गए. அதனால வந்து அதெல்லாம் அல்லல் தட்ட மாட்டோம் நம்ம. इसके लिए वो सब टुकराएंगे नहीं. சீதா வந்து முகத்தை கோணிக்கிட்டு தான் போவோம். सीधा मुंह टेढ़ा करके जाएंगे. அல்லேலூயா. हालेलुया. தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के बच्चे என்னத்தை கொண்டு வந்தோம்? क्या लेके जाएंगे? அவர்கள் சொன்னார்கள் இல்லையா, उन्होंने कहा உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு அவர்கள் உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள். हमारे प्राण का उत्तरदायित्व है वो. அப்ப உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள் ஒரு சில காரியத்தை சொல்லும்போது जब उत्तरदायित्व है तो कुछ बातों को वो बताएंगे तो உங்ககிட்ட மிஸ்டேக் இருந்தா நீங்க அதை ரெக்டிஃபை பண்ணுங்க. गलत है तो सुधार लो. அல்லேலூயா. हालेलुया. இல்ல சிறு பிள்ளை போல அமைதியா இருந்துருங்க. नहीं तो बच्चे के जैसा शांत रहने का. அப்ப சிறு பிள்ளையை போல் இந்த நாட்களிலே நாம் மாற வேண்டியது அவசியமா इन दिनों में हमें बच्चों सा बनना है. நான் சொல்லல, मैंने नहीं நீங்க कहा சிறு பிள்ளையை போல மாறாவிட்டா अगर आप बच्चों सा नहीं बनेंगे பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. स्वर्ग राज्य नहीं जा पाओगे. அல்லேலூயா. हालेलुया. அப்ப சிறு பிள்ளை போல் மாற நாம் இந்த நாட்களிலே ஜெபிக்க வேண்டும். हम प्रार्थना करेंगे कि हम बच्चों सा बने. நான் இந்த வசனத்தை தியானித்த போது मैंने जब ये वचन ध्यान किया, சிறு பிள்ளை என்று சொல்லும்போது நம்ம சாதாரணமா நினைப்போம் சிறு பிள்ளை போல் மாறணும் என்று. साधारण सोचेंगे कि बच्चों सा कैसे बने, ஆனா அதிலே அநேக ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கிறது. लेकिन उसमें कई आत्मिक अर्थ நாம் है. கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் உண்டு. हमें सीखने की कई बातें हैं. முதலாவது பாருங்க, पहली बात है பிள்ளைகளுடைய குணாதிசயங்களை பார்க்கும்போது बच्चों का गुण को हम देखेंगे तो they are fully dependent on parents. उन लोग पूरी तरह से पालकों पर निर्भर है. அல்லேலூயா. हालेलुया. அவர்கள் முழுவதுமாக பெற்றோர்களை சார்ந்திருப்பதை நாம் பார்க்க முடியும். पूरी तरह से पालकों के ऊपर निर्भर रहते हैं. நீங்க ஆண்டவரை சார்ந்திருக்கீங்களா? क्या परमेश्वर पर निर्भर है? ஆண்டவரை நம்புறீங்களா? प्रभु पर भरोसा करते ஆண்டவரை हैं? விசுவாசிக்கிறீங்களா? प्रभु पर विश्वास करते हैं? அல்லேலூயா. हालेलुया. இத்தனை வருட விசுவாசி என்று சொன்னால் போதாது, इतने साल का मैं विश्वासी कहना काफी உங்களுடைய नहीं. விசுவாசம் எந்த அளவிலே இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். तुम्हारा विश्वास किस रीति पर है वो देखना है. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. ஃபேன் போட்டே சிலவங்க தூங்குதாங்க, प्लान करके कोई सोते இல்ல हैं, ஃபேன் போட்டாலே தூங்குதாங்க. फैन डालते ही सो அப்ப जाते ஏசி हैं. போட்டா என்ன ஆகும்? एसी डाला तो क्या होएगा? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. खत्म. அல்லேலூயா. हालेलुया. தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளாக இறங்கி செல்ல வேண்டும். परमेश्वर का वचन गहराई में அதை जाना நீங்கள் है. அசை போட வேண்டும். उससे निगलना அப்பொழுதுதான் है. உள்ளான மனுஷனிலே நீங்கள் பலப்பட முடியும். तभी आंतरिक मनुष्य बलवंत होगा. ஆனா சாத்தான் உள்ள போற ஒரு लेकिन கிடையாது. शैतान प्रवेश करने नहीं छोड़ेगा, ஏன்னா உள்ள போயிட்டீங்கன்னா நல்லவங்களா ஆயிருவீங்க. क्योंकि तुम सुधर जाओगे ना. அல்லேலூயா. हालेलुया. அப்ப பாருங்க, குழந்தைகள் बच्चे முழுவதுமாக पूरी तरह பெற்றோர்களை சார்ந்தே இருப்பதை பார்க்க முடியும். पालकों के ऊपर निर्भर रहते हैं. அல்லேலூயா. हालेलुया. பாருங்க, நான் அந்த பிரதர் பக்கத்துல உட்கார்ந்திருந்தேன். उस भाई के बाजू அந்த में बैठा பையன் था. அப்பா மடியை விட்டு இறங்கவே இல்லை. वो बच्चा उस भाई के गोदी से उतरा नहीं. அல்லேலூயா. हालेलुया. ஏனென்றால் क्योंकि பிள்ளைகள் बच्चे பெற்றோர்களை மட்டுமே சார்ந்து காணப்படுகிறார்கள். पालकों के ऊपर ही निर्भर रहते हैं. பெருசா வளர்ந்த பிறகுதான் जब वो बच्चा बड़ा होता है, நீ எனக்கு என்ன அட்வைஸ் பண்றது? तू क्या मुझे सलाह நீ देता है? யாரு? आप कौन हो? நான் என்ன படிச்சிருக்கேன்? मैंने क्या पढ़ाई की உனக்கு है? ஒண்ணும் தெரியாது. आपको कुछ नहीं मालूम. இப்படியான அம்மாவெல்லாம் சொல்றது, ऐसे माँ को बोलते हैं, அப்பாவெல்லாம் பார்த்து சொல்றது. पिताजी को बोलते ஒரு हैं. சில வாலிப பிள்ளைகள் சிரிக்கும் போது அதெல்லாம் நடக்குதுன்னு தோணுது. जवान बच्चे हंस रहे
गए, इससे पता चल रहा है हो रहा है। ஹalleluya. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के बच्चे நீங்கள் கர்த்தரை சார்ந்து மட்டுமே இருக்க வேண்டும். केवल प्रभु पर निर्भर रहो। நீங்கள் தேவனை சார்ந்து வாழும்போது जब प्रभु पर निर्भर होकर அவர் தம்மை चलोगे, நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் तो सच्चाई से उसको அவர் पुकारते हैं, சமீபமாய் இருக்கிற தேவன் तुरंत वो आकर खड़ा रहेगा। நீங்கள் அப்பா என்று கூப்பிடும்போது जब पिताजी करके இதோ पुकारेंगे, இருக்கிறேன் என்று சொல்வார். कहेगा मैं हूँ यहाँ पर। ஏனென்றால் क्योंकि அவரை ஆராதிக்கிற ஜனங்களை आराधना करने वाली प्रजा தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும். प्रभु बहुत पसंद करते हैं। ஹalleluya. हालेलुया। ஆனால் நாம் लेकिन हम சிறு பிள்ளைகளைப் போல बच्चों सा பெற்றோர்களை சார்ந்திருக்கிறோமா? बालकों की तरह निर्भर இல்லாவிட்டால் है, நம்முடைய சம்பாத்தியத்தை சார்ந்திருக்கிறோமா? या अपने पैसों पर निर्भर நம்முடைய है, பேங்க் பேலன்ஸை சார்ந்திருக்கிறோமா? बैंक बैलेंस पर निर्भर நம்முடைய है, சொத்துக்களை சார்ந்திருக்கிறோமா? संपत्ति पर निर्भर है, எனக்கு அந்த கலெக்டரை தெரியும், மந்திரியை தெரியும் என்று சார்ந்திருக்கிறோமா? कलेक्टर मंत्री जानते उन पर निर्भर है। ஹalleluya. हालेलुया। மேன்மை பாராட்டுகிறவன் घमंड करने वाला தான் கர்த்தரை அறிந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். वो परमेश्वर को जानता है, इस बात पर घमंड करे। हालेलुया। हालेलुया। கலெக்டரை படிச்சவரே ஆண்டவர் தான். कलेक्टर पढ़ाई क्या हुआ? ஹalleluya. हालेलुया। மந்திரியை படிச்சது ஆண்டவர் தான். मंत्री कोई परमेश्वर ने बनाया, அதனால நம்ம குறிப்பா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் इसलिए उधार पाए बच्चे எனக்கு அவனை தெரியும் இவனை தெரியும்லாம் சொல்லக்கூடாது. ये मत बोलो मैं उनको जानता हूँ इनको எனக்கு जानता हूँ, ஆண்டவரை தெரியும் சொல்லணும். बोलो यीशु को जानता हूँ, ஏனென்றால் அவர் ராஜாதி ராஜா, क्योंकि वो राजाओं அவர் का राजा சர்வ है, அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன், सारे पृथ्वी का அவர் सृष्टिकर्ता, வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன், स्वर्ग को बनाया हुआ உலக தோற்றத்துக்கு परमेश्वर, முன்னதாகவே உன்னை முன்குறித்த தேவன், संसार के पहले तुझे தாயின் चुना हुआ கருவையில் உன்னை परमेश्वर, கண்ட தேவன், माँ के कोख में देखा हुआ परमेश्वर, அவரை விட உன்னை அறிய யாராலும் முடியாது. उसके अलावा कोई तुझे जान नहीं पाएगा। ஹalleluya. हालेलुया। அதனால பிள்ளைகள் பெற்றோர்களை சார்ந்திருப்பது போல जैसे बच्चे पालक पर निर्भर है, எப்போது நம்ம ஆண்டவரையே हम சார்ந்திருக்கணும். भी हमेशा पिता यीशु पर निर्भर रहना है। ஆடுகளின் பின்னாலே அலைந்த தாவீதை जो बकरियों के पीछे फिरा हुआ दाऊद சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக மாற்ற கூடும் என்றால் पूरा इस्राएलों का राजा वो बन सकता है, तो குழியிலே போடப்பட்டு जो खड्डे में गिरा गया, சிறைச்சாலையிலே போடப்பட்டு बंदीगृह में डाल दिया गया, பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே யோசேப்பை கொண்டு வர என் தேவனால் முடியும் என்றால் फिरौन के अगले पद पर यूसुफ को प्रभु ला सकता है, तो உன்னையும் உயர்த்த என் தேவனால் கூடும். तुझे भी उन्नति करने मेरा प्रभु कर என் सकता தேவனால் है। கூடாத காரியம் ஒன்றுமில்லை. मेरा परमेश्वर से कोई कार्य அவரால் असंभव नहीं, கூடாது என்று சொல்ல ஒன்றுமில்லை. उससे कोई भी कार्य असंभव அவர் नहीं, உன்னதமான தேவன், क्योंकि वो उन्नति पाया हुआ அவர் परमेश्वर, சகலவற்றையும் படைத்த தேவன், सबको सृजाया हुआ உன்னை परमेश्वर, அறிந்திருக்கிற தேவன், तुझे जानता हुआ உன்னை परमेश्वर, உயர்த்த விருப்பப்படுகிற தேவன். तुझे उन्नति में ले आने वाला परमेश्वर। हालेलुया. हालेलुया। ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது लेकिन हम तुम्हें क्या करना है, ஒரு பிள்ளையை போல एक बच्चों सा அவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். उनके हाथों में रहना है। ஹalleluya. हालेलुया। நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க. कल के दिन की चिंता मत करो। ஹalleluya. हालेलुया। இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். सारी बातें तुम्हें चाहिए करके स्वर्गीय पिता जानता है, ஆனால் என்ன சொல்லுகிறது வசனம்? लेकिन वचन क्या कहता है? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், सबसे पहले इसकी राज्य और धर्म की खोज அப்பொழுது करो, இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். सारी बातें तुम्हें दी जाएगी। மத்தேயு 6:33 விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. मैथ्यू 6:33 में लिखा गया है। हालेलुया। हालेलुया। தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के बच्चे, நாம் யார் மேல் நம்பிக்கையா இருக்கிறோம்? हम किस पर भरोसा करते हैं? நம்மை பெற்றவராகிய தேவன் மேல் நம்பிக்கை இருக்கிறோமா? हमें जन्म दिया हुआ प्रभु पर ஒரு भरोसा சிறு करते பிள்ளையை हैं? போல நாம் தேவனிடத்தில் நம்பிக்கை क्या வைக்கிறோமா? बच्चों से हम प्रभु पर சிறு भरोसा பிள்ளை करते हैं? எப்படியாக அம்மா அப்பாவினிடத்தில் நம்பிக்கை வைக்கிறதோ बच्चा जैसा पालक पर भरोसा करता है, அப்படியாக நாம் தேவன் மேல் நம்பிக்கை क्या हम வைக்கிறோமோ? प्रभु पर वैसा भरोसा करते हैं? நிறைய பேருக்கு பயம். कई लोग को डर, நாளைக்கு என்ன ஆகுமோ? कल क्या होगा, நாளான் என்ன ஆகுமோ? परसों क्या होगा, அடுத்த வருஷம் என்ன ஆகுமோ? अगला साल क्या होगा? ஒண்ணும் ஆகாது. कुछ नहीं होगा। நீங்க ஆண்டவரை பிடிச்சா ஒண்ணும் ஆகாது. प्रभु को पकड़ो, कुछ नहीं होगा। ஆண்டவரை பிடிக்கலடா எனக்கு தெரியாது. पकड़ेंगे नहीं तो पता नहीं। ஹalleluya. हालेलुया। ஆண்டவரை பிடிச்சா எல்லாம் ஆகும். प्रभु को पकड़ो सब होगा। அப்ப ஒரு சிறு பிள்ளையை போல तो एक बच्चों सा பெற்றோர்களை சார்ந்திருப்பது போல पालकों को पर भरोसा நாமும் रखकर நம்மை அப்படியாக மாற்ற வேண்டும். हमें भी वैसा बदलना है, தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். परमेश्वर हाथ में समर्पण करना है। ஹalleluya. हालेलुया। அப்ப பாருங்க, தாவீது சங்கீதக்காரன் சொல்கிறான், सब भजनकार इस நான் प्रकार முதிர் कहता है, வயதுள்ளவனாய் இருந்தேன், मैं बुजुर्ग होने पर भी இளைஞனாய் இருந்தேன், जवान हुआ, ஆனாலும் फिर भी அப்பத்துக்கு இறந்து திரிகிற
திரிகிறதை நான் காணவில்லை रोटी என்று के लिए भटकने का जैसा मैंने देखा யாரை नहीं। பத்தி சொல்லி இருக்கிறது? किसके बारे में कहा தேவனை है? தேடுகிறவர்களை जो குறித்து. प्रभु की खोजियां சங்கீதம் हैं। 37:25 வாசிங்க. இளைஞனாயிருந்தேன், முதிர்வயது உள்ளவனுமானேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இருந்து திரிகிறதை நான் காணவில்லை. ஹalleluya. हालेलुया। நம்ம நிறைய டைம் हम कई बार உலகத்துல கஷ்டம் வரும்போது துன்பம் வரும்போது जब दुनिया में संकट आती है ஆண்டவருடைய வல்லமையை மறந்து விடுகிறோம். परमेश्वर के सामर्थ को भूल அவருடைய जाते हैं, மகத்துவத்தை மறந்து விடுகிறோம். उसके महत्वता को भूल जाते हैं, அவருடைய அனுக்கிரகத்தை மறந்து விடுகிறோம். उनके अनुग्रह को भूल जाते அவர் हैं, எப்படிப்பட்டவர் என்பதை மறந்து விடுகிறோம். किस प्रकार है वो भूल जाते हैं। ஹalleluya. हालेलुया। ஆனா ஒரு சிறு பிள்ளையை கூப்பிட்டு கேளுங்க, एक बच्ची को देखकर बुलाओ, அவங்களுக்கு அப்பா அம்மா தான் தஞ்சம். वो बोलेगा मेरा माता पिता ही सब कुछ है। ஹalleluya. हालेलुया। அப்பா அம்மா மட்டும் தான் தஞ்சம். मम्मी डैडी वही सब कुछ है। இடையில ஒரு நியூஸ் கேட்டேன். बीच में मैंने एक खबर ஒரு सुना, பிள்ளைய ஒருத்தன் கடத்திட்டு போய் கிட்னாப் பண்ணி வச்சிருந்தான். एक बच्ची को किडनैप करके ஒரு ले गया था। சில நாட்களுக்கு பின்பாக कई दिनों के बाद போலீஸ் அவனை கண்டுபிடித்து पुलिस ने அந்த ढूंढकर பிள்ளையை மீட்கும் போது जब उस बच्चे को छुड़ाया, அது அவனை விட்டு போக மாட்டேன்ட்டு அழுது. वो रोने लगा, मैं छोड़ के नहीं जाऊंगी। இது உண்மையா நடந்த சம்பவம். ये सच है। ஹalleluya. हालेलुया। அம்மா அப்பா மாதிரி வராது இல்லையா? ஹalleluya. हालेलुया। அப்ப பாருங்க, देखिए நாமும் हम भी குறை நாள் பிசாசுன்ட்ட இருந்தா कमी से कम शैतान के इसमें रहेंगे, அவன் தருகிற காரியங்களை பார்த்து वो जो भी हमें देता है, இலச்சையான காரியத்தை கண்டு हमारे अभिलाषाओं को करता है, இன்பமான காரியத்தை பார்த்து जिसमें आनंद मिलती है। ஹalleluya. हालेलुया। அந்த சிம்சோன் शिमशोन தெலீலா மடியில दलीला के गोद நல்லா में படுத்து உறங்கினான். अच्छा सोया, ஆனா அவனுக்கு தெரியாது लेकिन वो ये नहीं जानता அவனுடைய பலம் அவனை விட்டு நீங்கி கொண்டிருந்தது. कि उसका वो कमजोर हो रहा है। ஹalleluya. हालेलुया। நீங்கள் அதிக நாட்கள் சத்ருவோடு இருப்பீர்கள் என்றால் अगर तुम ज्यादा समय शैतान के साथ बिताओगे, உங்களுடைய பலன் குறைக்கப்படுகிறது. तुम्हारा बल कम हो रहा உங்களுடைய है, ஆத்மா மரிக்கிறது. तुम्हारा प्राण मर रहा தேவனை है, விட்டு தூரம் போகிறீர்கள். प्रभु से तुम दूर हो रहे हो। हालेलुया। हालेलुया। சீக்கிரமா ஆண்டவர்ட்ட ஓடி வந்துரும். जल्दी दौड़ कर आओ यीशु சிறு के பிள்ளைகள் पास। பாருங்க மத்த ஆட்கள் கிட்ட போகும், बच्चे दूसरे के पास जाते हैं, ஆனா அம்மா அப்பாட்ட திருப்பி ஓடி வந்துரும். लेकिन दौड़ कर माता पिता के ஏன்னா पास அந்த जाएंगे, பிள்ளைகள் அப்பாவோ அம்மாவோ மட்டும்தான் சார்ந்து இருக்கு. क्योंकि वो बच्चा पालकों के ऊपर निर्भर है। ஹalleluya. हालेलुया। அப்ப பாருங்கள், ஒரு சிறு பிள்ளை என்று சொல்லும்போது जब एक छोटा बच्चा हम कहते हैं, அது பெற்றோர்களை சார்ந்திருப்பதை நாம் वो பார்க்க முடியும். पालकों के ऊपर निर्भर रहता है। நாம் ஆசா ராஜாவை குறித்து आसा राजा के 2 बारे में நாளாகம புத்தகத்திலே வாசிக்கும் போது दूसरे इतिहास में पढ़ते हैं, அவனிடத்தில் 2,50,000 படை வீரர்கள் தான் இருந்தார்கள். 2,80,000 सैनिक ஆனால் थे, எத்தியோப்பியர் लेकिन 10 एथियोपिया லட்சம் ரதங்களோடும் 10 लाख அவர்கள் रथ के 10 साथ லட்சம் ராணுவ வீரர்களோடு கடந்து வந்தார்கள். 10 लाख राणव सैनिकों के साथ அப்பொழுது आया। ஆசா तब ये आसा அவன் தேவனை சார்ந்து கொண்டான். यहोवा पर भरोसा அவன் रखा, ஜெபிக்கிறான். प्रार्थना किया, பலன் உள்ளவனுக்காகிலும் परमेश्वर பலன் जिसके लिए बल है, அற்றவனுக்காகிலும் जो निर्बल है, உதவி செய்கிறது सहायता करने के உமக்கு लिए லேசான காரியம். मेरे लिए बहुत ही आसान है प्रभु। அப்பொழுது தேவன் செய்த காரியம் तो परमेश्वर ने क्या किया, 10 லட்சம் ராணுவ வீரர்கள் நிறைந்த எத்தியோப்பியரை 10 लाख के भरे हुए इथियोपिया को ஆசா ராஜாவின் இடத்தில் ஒப்பு கொடுத்தார். आसा राजा के हाथ में सौंप दिया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। அப்ப இது எதை குறிக்கிறது? நாம் ஆண்டவரை எப்பொழுதும் சார்ந்து கொள்ளணும். क्यों ये क्या दिखाता है, हम प्रभु पर निर्भर रहना है, ஆண்டவரை விட்டு தூரம் போயிட கூடாது. प्रभु से दूर नहीं होना है। ஹalleluya. हालेलुया। ஆனா लेकिन இவ்வளவு அற்புதங்கள் செய்த ஆசா ராஜா इतना अद्भुत किया वो आसा राजा, அவன் 39வது வயதிலே उनके 39वां उम्र में அவனுடைய கால்களிலே வியாதி கொண்டான். उसके पैरों में बीमारी हुई। ஆனால் அந்த நேரத்திலே तब उस समय அவன் पर கர்த்தரை சார்ந்து கொள்ளாதவாறு यहोवा पर भरोसा नहीं किया, எத்தியோப்பியனுடைய கைக்கு தன்னை நீங்களாக்கி விடுவித்த தேவனை சார்ந்து கொள்ளாதவாறு जो परमेश्वर इथियोपिया के हाथों से निकाला उस पर भरोसा नहीं किया, அவன் பரிகாரிகளை தேடினான். वो वैद्यों को ढूंढने लगा। ஹalleluya. हालेलुया। பரிகாரிகளை தேடினான் என்று வசனம் यहाँ சொல்லுகிறது. लिखा गया कि वो वैद्यों को ढूंढ कर निकला। 39வது வயதிலே அவன் வியாதி கொண்டான். 40वां उम्र में बीमार पड़ा, 41வது வயதிலே மரித்து போனான். 41 में मर गया। அந்த 40வது வயது 40वां उम्र அவனுக்கு கொடுக்கப்பட்ட அனுக்கிரக காலம், उसका अनुग्रह का दिन गया அவனுக்கு था, கொடுக்கப்பட்ட இரட்சணிய நாள். उसको
उद्धार का दिन माना गया அவனுக்கு था, கொடுக்கப்பட்ட அந்த தயவின் காலம், उसको दया का दिन दिखाया था। அந்த நாட்களிலே उन दिनों में என்னுடைய பிள்ளை मेरा बच्चा என்னிடத்தில் திரும்பி வருவான் என்று मेरे पास आएगा தேவன் कहकर எதிர்பார்த்தார். परमेश्वर इंतजार ஆனால் किया, ஆசா ராஜா लेकिन ये आसा அவன் राजा தேவனை அல்ல, वो प्रभु को ढूंढा அவன் नहीं, பரிகாரிகளை தேடினான் என்று बल्कि வசனம் वैद्यों को ढूंढ சொல்கிறது. कर गया, लिखा गया है। அல்லேலூயா. हालेलुया। 40வது வயது ஒருவேளை 40वां उम्र ஆத்மீக பிரகாரமாக शारीरिक तौर से உங்களுக்கு आत्मिक तौर से கொடுக்கப்பட்ட आपको दिया गया அனுக்கிரகத்தின் நாளாக இருக்கலாம், अनुग्रह का समय है, இரக்கத்தின் நாளாக இருக்கலாம். दया का समय है। இன்றே மனம் திரும்பு, आज ही मन தேவனை फिरा, சாராதவாறு प्रभु के भरोसे தேவனை விட்டு में தூரம் போயிருக்கிற अगर परमेश्वर से பரிகாரிகளை दूर है, தேடிக் கொண்டிருக்கிற वैद्य को ढूंढ रहे हो, ஆத்துமாவே, हे प्राण, இந்த காலை வேளையிலே सुबह के समय கர்த்தருடைய வசனம் परमेश्वर का உனக்கு वचन நேராக கடந்து வருகிறது. तेरी ओर आ रहा है। ரிபாதா சந்தூராபா ரகாராலபா Hallelujah. ரிகதா டகனா ரிகஸ்தியா. Jesus, hallelujah. ஆத்துமாவே மனம் திரும்பு. हे प्राण मन फिरा। அப்பொழுது தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறார் ஆசா ராஜாவை நோக்கி, तब भविष्यद्वक्ता आसा राजा நீ को देखकर கர்த்தரை कहता है, சார்ந்து கொண்ட போதோவெனில் तू जब प्रभु पर भरोसा किया, அவர் உன்னை எத்தியோப்பியருக்கு விடுவித்தாரே. उसने तो तुझे इथियोपिया से छुड़ाया। இவன்ட்ட இருந்தது எவ்வளவு 2.5 லட்சம் ராணுவம், तेरे पास तो कुछ लोग ही थे। 2.5 लाख जवान लोग था। हालेलुया। हालेलुया। लेकिन एथियोपियन के पास 10 लाख जवान लोग था। हालेलुया। हालेलुया। ஆனால் பாருங்கள், लेकिन அவன் देखिए கர்த்தரை சார்ந்து கொண்டான். प्रभु पर निर्भर रहा। நீங்க சிறு பிள்ளைகளை போல, अब बच्चों सा ஏசப்பா यीशु எனக்கு முன்பாக मेरे सामने ஒரு से பெரிய சக்தி நிற்கிறது, मेरे आगे एक बड़ा शक्ति खड़ा है, எதிர்ப்பதற்கு சக்தியும் இல்லை, उससे जय पाने के लिए मुझ में शक्ति அவர்களை नहीं, எதிர்ப்ப எனக்கு பலனும் இல்லை, उसका सामना करने मुझ में बल नहीं, அதை மேற்கொள்ள எப்படி என்று எனக்கு வழியும் उसमें தெரியவில்லை प्रबल कैसा होने रास्ता नहीं दिख रहा என்று है। நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்வீர்கள் என்றால் अगर आप प्रभु पर भरोसा रखोगे அவர் तो இன்றைய தினமே உங்களுக்கு ரட்சிப்பை அளிப்பது உறுதி. आज ही आपका उद्धार होगा। प्रभु सच्चाई से कहता है। அல்லேலூயா. हालेलुया। அவரை நம்புகிறவர்களை வெட்கப்படுத்தாத நல்ல தேவன், उस पर भरोसा रखने वाले को प्रभु लज्जित அவரை नहीं சார்ந்து देता, கொள்ளுகிறவர்களை கைவிடாத நல்ல उस தேவன், पर निर्भर रहने वालों को कभी छोड़ता नहीं, அவர் உதவி செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். उनकी सहायता करने के लिए वो महान है। பலன் உள்ளவனுக்காகிலும் चाहे वो बलवान हो चाहे பலனற்றவனுக்காகிலும் निर्बल हो, அவர் உதவி செய்கிறது. वो उनकी मदद करता है। லேசான காரியம். उनके लिए बहुत ही मामूली बात है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। நிறைய பேர் பாருங்க, நிறைய அற்புதங்களை பின்னாடி நாட்கள்ல ஆண்டவர்கிட்ட பெற்றிருப்பாங்க कई लोगों ने अद्भुत पाया होगा पिछले दिनों में, लेकिन फिर ஆனா भी- பாருங்க, ஒரு சில துயரங்கள் துன்பங்கள் இடையூறுகள் வரும்போது लेकिन जब समस्या और परीक्षाएं आती है ஆண்டவர் மறந்துடுவாங்க, प्रभु को भूल जाएंगे, அவர் செய்த அற்புதங்களை மறந்துடுவாங்க, उनके अद्भुत को भूल அவர் செய்த जाएंगे, அதிசயங்களை மறந்துடுவாங்க, उनके चमत्कारों को அவர் भूल எப்படி जाएंगे, விடுவித்தார் என்பதை மறந்துடுவாங்க. कैसे छुड़ाया भूल இஸ்ரவேல் जाएंगे, ஜனங்களை போல इस्राएलों की तरह। அல்லேலூயா. हालेलुया। பார்வோனுடைய கையில் நின்று फिरौन के हाथ தம்முடைய से ஓங்கிய புயத்தினாலும் अपने भुजबल பலத்த हाथों से கரத்தினாலும் अपने बलवंत தமது हाथों से ஜனமாகிய இஸ்ரவேலை अपनी प्रजा इस्राएल அவர் को ரட்சித்தார். उसने उद्धार किया। ஆனா लेकिन வனாந்தரத்துல வந்து ஒரு 3 நாள் தண்ணி கிடையாம போகும்போது जंगल में 3 दिन पानी नहीं मिला, உடனே முறுமுறுக்க ஆரம்பிச்சு. तुरंत कुड़कुड़ाने लगे। ஆண்டவருக்கு கண் இல்லையா? क्या ये प्रभु को आंख नहीं, ஆண்டவருக்கு வாய் இல்லையா? प्रभु को मुंह नहीं? என் ஆண்டவன் இங்கே, मेरा प्रभु किधर है? அவர் அங்கதான் இருக்காரு, वो उधर ही है, நீங்க அவரை விட்டுட்டீங்க. लेकिन तुमने छोड़ दिया। அல்லேலூயா. हालेलुया। ஒரு வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, वचन में इस प्रकार लिखा है, நீங்கள் அவர்களை விட்டு விடுவீர்கள் என்றால் अगर तुम उसे छोड़ देगे அவர் உங்களை விட்டு वो விடுவார். भी तुम्हें छोड़ देगा, அவர் தன்னுடைய ஸ்தானத்துக்கு போய் वो விடுவார். अपने स्थान पर चला நீங்கள் जाएगा। திரும்பமாக அவருடைய முகத்தை தேடும் மட்டும் जब तक तुम उसकी ओर नहीं देखोगे அவருடைய ஸ்தானத்திலிருந்து அவர் எழும்பி வர वो अपने மாட்டார். स्थान को छोड़कर नहीं उठेगा। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இந்த தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के बच्चे ஆசாவை போல இருக்க கூடாது. आशा की तरह मत बनो। பெரிய அற்புதத்தை செய்தார். बड़ा अद्भुत किया। ஆனா பாருங்க, வியாதி கொண்டபோது जब बीमार पड़ा அவன் கர்த்தரை அல்ல प्रभु को नहीं ढूंढा, பரிகாரிகளையே தேடினான். वैद्यों को ढूंढने लगा।
இது வைத்தியத்தை மாத்திரம் அல்ல, ये केवल वैद्यों के बारे में नहीं कहते உங்களுக்கு हैं। ஒரு சில பிரச்சனைகள் வரும்போது जब समस्या आती है நீங்கள் யாரை நாடுகிறீர்கள்? तुम किससे ढूंढकर யார் जाते हैं? உங்களுக்கு பரிகாரியாக कौन காணப்படுகிறார்கள்? तुम्हारा वैद्य யார் बनता है? உங்களுக்கு பரிகாரியாக அவர்கள் உங்களுக்கு ஒத்தாசையை தேடுகிறீர்கள்? किसके तुम्हारे सहायता के लिए கர்த்தரை ढूंढते हो? தேடுகிறீர்களா? प्रभु को ढूंढते हो क्या? இல்லாவிட்டால் नहीं तो அந்த ஆசா தேடினது போல ஒரு சில பரிகாரிகளை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். आशा की तरह क्या वहाँ किस लोगों को ढूंढते हो? हालेलुया। हालेलुया। பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து கேளுங்க, बगल वालों को देखकर நீங்க पूछो எந்த பரிகாரியை தேடுறீங்க? तुम किससे सहायता के लिए ढूंढते हो? हालेलुया। हालेलुया। உங்களுடைய பாஸை தேடுறீங்களா? क्या बॉस को ढूंढ रहे हो? ஒரு ப்ரமோஷன் தந்துர மாட்டாரா? प्रमोशन देगा ஒரு कि போனஸ் नहीं? தந்துர மாட்டாரா? बोनस देगा ஒரு कि नहीं? இன்கிரிமென்ட் தந்துர மாட்டாரா? एक बढ़ोतरी देगा कि नहीं? हालेलुया। हालेलुया। ஒரு டீம் லீடரா உயர்த்தற மாட்டாரா? एक टीम लीडर बनाएगा कि नहीं? हालेलुया। हालेलुया। தேவனை சார்ந்து प्रभु பாருங்கள், पर निर्भर रहो, அவர் உங்களை படிப்படியாக वो உயர்த்துவார். तुम्हारा उन्नति हालेलुया। करेगा। हालेलुया। ஒரு கொரியராக என்னுடைய கேரியரை ஆரம்பித்தது நான். मैं कोरियर में मेरा करियर शुरू किया। हालेलुया। हालेलुया। ஒரு कंट्री मैनेजर जनरल मैनेजर அளவுக்கு என்னை உயர்த்தி இருக்கிறார் என்றால், आज परमेश्वर एक जनरल मैनेज के पद में मुझे रखा है तो हालेलुया, हालेलुया। என்னை உயர்த்தின தேவன் உங்களையும் உயர்த்த முடியும். मुझे उन्नति किया प्रभु आपको भी कर सकता है। हालेलुया। हालेलुया। ஆனால் என்னுடைய வாழ்வில் लेकिन मेरे जीवन நான் எந்த में ஒரு காரியங்கள் வந்தாலும் कुछ भी मेरा प्रॉब्लम आए நான் கர்த்தரையே சார்ந்து கொண்டிருப்பேன். केवल प्रभु पर भरोसा நான் करता हूँ, மனிதர்களிடத்தில் போவது கிடையாது. किसी मनुष्य के पास नहीं जाता, ஏனென்றால் ஏசாயா 2:22 இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, क्योंकि यशायाह 2:22 में लिखा நாசிலே है, சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள். ना जिसके नाक में श्वास है उस पर भरोसा करना छोड़ அவன் दे, எண்ணப்படுவதற்கு எம்மாத்திரம். उस पर भरोसा करना तुच्छ है। ஹalleluya. हालेलुया। உங்களுடைய மேனேஜர் எம்மாத்திரம்? आपका ஆண்டவரோட பெரியவனா அவன். क्या वो मैनेजर प्रभु से बड़ा है? ஹalleluya. हालेलुया। உங்க பாஸ் உங்க ஆண்டவரோட பெரியவரா? क्या आपका बॉस प्रभु से बड़ा है? ஹalleluya. हालेलुया। நீங்கள் ஆண்டவரை சார்ந்து கொள்வீர்கள் என்றால், अगर तुम प्रभु पर அவரை निर्भर உறுதியாக रहोगे, பற்றி கொள்வீர்கள் स्थिर என்றால், से उसके पकड़ो रहोगे, நீதிமொழிகள் 3:5 சொல்லப்பட்டது नीति போல் वचन 3:5 நீ में உன் சுய लिखा है, புத்தியின் மேல் சாயாதபடிக்கு तू अपने मनमानी में न வழிகளில் रहते எல்லாம் हुए அவரை நினைத்துக் கொண்டிருப்பாய் अपने என்றால், मार्ग पर परमेश्वर को स्मरण உன்னுடைய कर, காரியத்தை வாய்க்க பண்ணுவாய். तब तेरे कार्य सिद्ध கர்த்தருக்கு होगा। உன்னுடைய கிரியைகளை ஒப்புவிக்கும் போது तेरे कामों को प्रभु को स्मरण அவர் உன் कर, காரியத்தை வாய்க்க तेरा பண்ணுவார். कार्य सफल होगा। ஹalleluya. हालेलुया। அப்போ குழந்தைகள் बच्चे they are fully dependent on parents. पूरी तरह से पालकों पर निर्भर है, முழுவதுமாக பெற்றோர்களை சார்ந்திருப்பார். पूरी तरह से पालकों पर निर्भर है। அதே போல उसी प्रकार நாமும் हम भी அவரை பற்றிக் கொள்ள வேண்டும். प्रभु को पकड़ेंगे। ஹalleluya. हालेलुया। தானியேலை பாருங்கள், दानियल को அவனுக்கு देखिए, எதிராக उसके சதி विरुद्ध செய்யப்பட்டது. कितनी युक्तियां हुई, அவன் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் पत्र में हस्ताक्षर लगा हुआ ये जानते हुए அவன் भी தான் முன் செய்து வந்தபடியே जिस प्रकार पहले करते आ அவன் रहा था, தன்னுடைய அறை வீட்டுக்குள் वो போய் अपने कमरे में எருசலேமுக்கு जाकर நேராக பலகணிகள் திறந்திருக்க यरूशलेम की ओर द्वार को அவன் खोलकर தான் முன் செய்து வந்தபடியே जिस प्रकार वह करते आ रहा था, 3 சமயம் ஜெபம் செய்தான் என்று வசனம் 3 சொல்கிறது. समय प्रार्थना किया करके वचन कहता है। ஹalleluya. हालेलुया। ராஜா ஆக்சுவலி அவனுக்கு க்ளோஸ். राजा दानियल के बहुत क्लोज ஏன்னா थे, அவனுக்கு விரோதமா அந்த பத்திரத்துல கையெழுத்து அவனுக்கு ரொம்ப வேதனையா இருந்தது அவனு குறித்து. क्योंकि जब हस्ताक्षर डालने के टाइम उस राजा को बहुत दुख हो रहा था, ஆனா அந்த பிரமாணங்களை அவன் மீற முடியாது. लेकिन उन नियमों को वो उल्लंघन नहीं कर அதனால் सकते, அதிலே முத்திரை வைத்து கையெழுத்திட்டான் ராஜா. इसलिए उसमें मोहर लगाकर हस्ताक्षर भी डाल தானியேல் दिया। நினைத்திருந்தால் अगर दानियल ने सोचा அவனுடைய होगा இன்ஃப்ளூயன்ஸை ராஜாவினிடத்தில் யூஸ் பண்ணியிருக்க முடியும். राजा के पहचान को इस्तेमाल किया ஆனால் அவன் सकता, ராஜாவுடைய முகத்தை அல்ல, फिर भी राजा का चेहरा को नहीं ராஜாதி देखा, ராஜாவாக இருக்கிற பரலோகத்தின் தேவனை நோக்கி தன்னுடைய முகத்தை ஏறெடுத்தான். राजाओं का हालेलुया। चेहरा को उसने देखा। ஹalleluya. हालेलुया। சிங்கங்களின் வாய்களை அடைத்து போட்டார் கர்த்தர். परमेश्वर ने सिंह के मुंह को बांध डाला, அவனை விடுவித்தார் கர்த்தர். उसे छुड़ाया परमेश्वर அவனுக்கு ने, எதிராக வந்தவர்களை நொறுக்கி போட்டார் उसके கர்த்தர். विरुद्ध उठे हुए को प्रभु ने नाश कर दिया। ஹalleluya. हालेलुया। அப்ப ஆண்டவரை சார்ந்து கொள்ளணும். प्रभु पर निर्भर रहो। எத்தனை வருஷம் விசுவாசிங்கிறது மேட்டர் கிடையாது. ये मैटर नहीं होता कितने साल के विश्वासी हो, உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் எப்படிப்பட்ட அதுதான் மெயின். बट तुम्हारे अंदर का विश्वास कैसा ये मैटर है, எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அதான் மெயின். कितने मजबूत है आप लोग। ஹalleluya. हालेलुया। அரை கூடம் போல தழும்பிக்கிட்டு இருக்கா. आधा भरा हुआ बर्तन तरह हिलते रहते, ஹalleluya. हालेलुया। இல்லாவிட்டால் முழு கூடமா இருக்கிறீர்கள். या पूरा भरा हुआ இந்த बर्तन, அரை கூடம் தான் ये आधा भरा हुआ बर्तन। ஹalleluya. हालेलुया।
கொஞ்சம் ஆண்டவரை தேடுவாங்க, थोड़ा प्रभु को ढूंढेगा, அந்த தண்ணி இங்க போகும்போது திருப்பி உலகத்துக்கு போவாங்க. जब पानी उधर जाएगा संसार में जाएंगे. கொஞ்சம் ஆண்டவர் மேல விசுவாசம் வைப்பாங்க, थोड़ा प्रभु पर विश्वास करेंगे, கொஞ்சம் தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுடைய ஸ்கில்ஸ் மேல விசுவாசம் வைப்பாங்க. थोड़ा उनके अपने काबुलियत पर विश्वास आएगा. அதை யாக்கோபு நிருபக்காரன் சொல்லுகிறான், याकूब इस प्रकार कहता है, இப்படிப்பட்டவர்கள் கர்த்தரிடத்திலிருந்து எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. ऐसे लोग प्रभु से कुछ हासिल कर पाएंगे. யாக்கோபு 1 அதிகாரத்திலே याकूब के 6-8 வசனங்களிலே இது சொல்லப்பட்டிருக்கிறது. 6 से 8 तक ये वचन लिखा गया இரு है. மனமுள்ளவன் दो मन वाला தன்னுடைய வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் अपने இருக்கிறான். मार्ग में स्थिर नहीं रहता है. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து கேளுங்க, बगल वालों को देखकर நீங்க पूछो, முழு குடமா அரை குடமா? तू आधा भरा हुआ கேளுங்க बर्तन கேளுங்க पूरा है கேளுங்க, क्या? ஒண்ணும் தப்பு இல்ல. முழு குடமா அரை குடமா? तू आधा भरा है पूरा भरा है? அல்லேலூயா. हालेलुया, முழு குடம்னா पूरा भरा है ஏன் तो பரிகாரிகளை தேடி கொண்டிருக்கீங்க? क्यों वैद्यों को ढूंढ रहे हो? இன்னும் சிலவங்க ஊருக்கு போகும்போது कोई लोग तो गांव जाते समय ஜோசியம் பாக்குற கிறிஸ்தவங்க இருக்காங்க. ज्योतिषों से भी मिलते हैं, कुंडली देखते அல்லேலூயா. हैं. हालेलुया, ஊருக்கு போகும்போது गांव जाते யாருக்கும் தெரியாதுன்னு सोचते कोई नहीं கொஞ்சம் ஒரு जानता है, ஜோசியத்தை பார்த்து வைப்போம். थोड़ा कुंडली देख लेंगे. கொஞ்சம் இந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கவங்கலாம் ऑफिस में काम நியூஸ் करने वाले பேப்பரை எடுத்து न्यूज़पेपर खोलकर கொஞ்சம் ஸ்டார் சைன பாப்போம், இன்னைக்கு என்ன எழுதி இருக்கு, आज हमारे बारे में क्या लिखा है देखेंगे. கொஞ்சம் ராசி பலனை வாசிப்போம். हालेलुया. राशि पढ़ेंगे, என்ன எழுதி இருக்குன்னு பாப்போம் கொஞ்சம். क्या लिखा है राशि में. ஹalleluya. हालेलुया, நான் உங்களுக்கு சொல்றேன், मैं कहता हूँ, ஹalleluya, நான் ஜாதுகர்லாம் ஒண்ணும் கிடையாது. मैं जादू நீங்க ஆண்டவருக்கு பிரியமா இருந்தா अगर तुम प्रभु का प्रिय हो தினந்தோறும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்பீர்கள். हर दिन आशीष पाओगे. ஹalleluya. हालेलुया, இத ஒருத்தன் வந்து சொல்லன்னு கிடையாது. ये कोई तुम्हें बताने की जरूरत नहीं. हालेलुया. हालेलुया, கிளி ஜோசியம் கேக்குறது, तोते से ज्योतिष पूछते, குறி கேக்குறது. कुंडली बोल देखते हैं. ஹalleluya. हालेलुया, அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के बच्चे நாம் கர்த்தரை சார்ந்து கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். हमें परमेश्वर पर निर्भर रहना है. நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ளவில்லை என்றால் प्रभु का निर्भर नहीं रहोगे तो அவர் வேதனைப்படுவார். प्रभु दुख होगे. பாருங்க, நம்ம பிள்ளை हमारा बच्चा பக்கத்து வீட்டுக்காரனை போய் அப்பான்னு கூப்பிட்டா எப்படி இருக்கும்? बगल वाले को जाके पिता कहेगा तो कैसा रहेगा? அது வேற மீனிங்ல போயிடும். दूसरा ही अर्थ हो जाएगा. ஹalleluya. हालेलुया, அப்ப நம்ம பிள்ளை நம்மள தான் அப்பான்னு கூப்பிடுறோம். हमारा बच्चा हमें ही அப்ப पिता நம்ம कहना है. ஆண்டவருடைய பிள்ளைகள்னா अगर हम प्रभु के बच्चे ஆண்டவரை மட்டும் தான் சார்ந்து கொண்டு केवल यीशु पर भरोसा அப்பா रखकर பிதாவே என்று அழைக்கிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை உங்களுக்கு அருளி இருக்கிறார். अब्बा पिता कह रहे हैं ना का पुत्र स्वाग परमेश्वर ने तुम्हें दिया है. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, प्रभु के द्वारा उद्धार पाए உனக்கு प्रजा, ஒப்பானவன் யார்? तेरे तुलना में कौन है? ஹalleluya. हालेलुया, இப்ப நம்ம ஆண்டவர் அதிகமா இந்த நாட்கள்ல சார்ந்து கொள்ளும். इन दिनों में प्रभु पर ज्यादा भरोसा ஏன் करो. சார்ந்து கொள்ள முடியல? क्यों नहीं कर पा रहे? எல்லாம் எனக்கு தெரியும், सब मैं நான் जानता படிச்சவன். हूँ, मैं पढ़ा हूँ, அதெல்லாம் ஒரு குப்பை. वो सब एक कचड़ा है. ஹalleluya. हालेलुया, ஆண்டவரை அறிகிற அறிவிக்காக प्रभु ने दिया हुआ ज्ञान நான் के लिए எல்லாவற்றையும் குப்பையும் என்று நஷ்டம் என்று விட்டேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். मैंने सब कुछ कूड़ा के लिए माना करके प्रेरित पौलुस कहता है. ஹalleluya. हालेलुया, தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के நாம் बच्चे பிள்ளைகளை போல हम एक बालक के கர்த்தரை समान சார்ந்து கொள்வோம். प्रभु पर निर्भर रहेंगे. கர்த்தரை சார்ந்து प्रभु கொள்வோம். पर निर्भर रहेंगे. ஹalleluya. हालेलुया, குழந்தைகள் என்று சொல்லும்போது बालक कहने पर ஒன்னு மனசுல வச்சு கூடாது. मन में कुछ मत रखो. वो बच्चा मन में कुछ नहीं रखता है. अच्छा, बच्चा मन में ஹalleluya. कुछ- அது மனசுக்குள்ள ஒண்ணு வச்சிராது. वो मन में कुछ नहीं இப்ப रखता நீங்க है. ஒரு பிள்ளை அதட்டுங்க, அது ஆண்டாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு மறந்து போயிடும். बच्चे को मारेंगे थोड़ा देर रोएगा फिर भूल जाएगा. ஹalleluya. हालेलुया, மன்னிக்கிற தன்மை குழந்தை போல நமக்குள்ள வரணும். क्षमा करने वाला एक आदत बच्चों सा होना है. ஹalleluya. முதலாவது பார்த்தோம், पहला हमने देखा பெற்றோர்களை சார்ந்து வாழ்கிற அனுபவம். बालकों पर निर्भर रहता இரண்டாவது है. ஒரு குழந்தை दूसरा एक बच्चा எப்படியாக மனதிலே கசப்பை வைக்காதவாறு मन में कड़वापन அது नहीं रखता, மறந்து விட்டு उसे माफ அடுத்த कर சமயம் நீங்கள் அதை தூக்குவீர்கள் अगले என்றால் बार जब उसे அது उठाएंगे உங்களை பார்த்து சிரிக்கும். वो तुम्हें देखकर हंसेगा. அந்த குழந்தையின் அனுபவம் நமக்குள்ள வரணும். वो बालक का गुण हमारे अंदर होना है. வரலாட்டா नहीं आएगा तो இன்னும் நீங்க குழந்தையின் அனுபவத்துல வரலன்னு அர்த்தம். अब तक तुम बालक का अनुभव में नहीं आए हो. ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया. ஏன் மோரை தூக்கிட்டு போறாங்க? क्यों मुंह लटका के உள்ள जाते हैं? வெறுப்பு.
क्यों अंदर कड़वा உள்ள है, விரோதம், अंदर உள்ள गुस्सा है, கசப்பு, अंदर क्रोध உள்ள है, எரிச்சல், अंदर உள்ள जलन பொறாமை. है, अंदर जलन है। அல்லேலூயா. हालेलुया। இதெல்லாம் இருந்தாதான் ये सब जब रहेगा யாரே தூக்கிட்டு போனதும். तभी मुंह लफेर के जाएंगे। ஆனா ஒரு சிறு பிள்ளையை கூப்பிட்டு கேளுங்க, लेकिन एक बच्चे को बुलाकर पूछो, அடுத்த சமயம் சிரிச்சுக்கிட்டு உங்ககிட்ட வரும். अगले बार हंस के आएगा। அப்படிப்பட்ட ஒரு वैसा தூய்மையான மனம் நமக்குள் கடந்து வர साफ வேண்டும். दिल होना है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। எத்தனை வருஷம் விசுவாசியா இருந்தாலும் चाहे कितने साल के भी विश्वासी हो, காலத்தை பார்க்க வேண்டியது இருந்தால் अगर दिन को देखना போதகர்களா இருக்க है, வேண்டிய நீங்கள் तुम तो उपदेशक बनना था, இன்னும் பால் உண்கிற குழந்தையை போல் अभी तक இருக்கிறீர்கள். दूध पीने वाले बच्चे सा है, ஏனென்றால் क्योंकि ஆரோக்கியமான உபதேசத்தை உங்களுக்கு आरोग्य भरा उपदेश को பொறுக்க மனதில்லை. खाने के लिए मन नहीं। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அதனால தான் வந்து பார்த்துட்டு கை इसलिए கொடுக்கிறது देखकर கிடையாது, हाथ नहीं मिलाते, Praise the Lord கொடுக்கிறது Praise the Lord नहीं கிடையாது, बोलते, முகத்தை கோணி கொடுறது. मुंह लटका के चले जाते। हालेलुया। हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। நீங்க சபைக்கு வரலான்டா யாருக்கு நஷ்டம்? तुम कलीसिया में नहीं तो किसका नुकसान है? இல்ல அங்க வேற ஒரு சபை இருக்கீங்களோ, ஏகப்பட்ட சபை இருக்கீங்களோ? दूसरा कलीसिया है क्या? அல்லேலூயா. हालेलुया। எங்க நட்டாரோ ஆண்டவர் அங்க நடப்பட்டி இருக்கணும். जहाँ प्रभु ने तुम्हें रखा है वहीं पर रहना है। அல்லேலூயா. हालेलुया। இல்லாட்டா பலன் கொடுக்க முடியாது. नहीं तो तुम फलवंत नहीं होगे। ஒரு இடத்துல நடப்பட்டிருந்தாதான் जहाँ पर परमेश्वर ने तुम्हें ठान कर रखा வசனம் है, என்கிற நீர்ப்பாய்ச்சி உண்டாகும் போது वचन नाम का झरना जब तुम्हारे ऊपर होगा, நீங்கள் பலன் கொடுக்க முடியும், तुम बलवंत நீங்கள் होगे, கனி கொடுக்க முடியும், तुम फलवंत होगे, நீங்கள் ஆசீர்வாதமாக மாற तुम முடியும். आशीषित पाओगे। அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के बच्चे, நாம் குழந்தைகளைப் போல हम एक बच्चों सा மன்னிக்கிற அந்த ஒரு குணம் வேணும். क्षमा करने वाले आदत होना है। சீஷர்கள் சொன்னார்கள், चेले ने कहा, ஒரு சகோதரன் எனக்கு விரோதமாக मेरा भाई मेरे குற்றம் विरुद्ध செய்தால் दोष कर எத்தனை சமயம் மன்னிக்க வேண்டும் कितने बार என்று. क्षमा करूं? அல்லேலூயா. हालेलुया। 770 சமயம் மன்னிக்க 7 வேண்டும். से 70 बार भी क्षमा करना है। 770னா 490 டைம் கிடையாது. ये 7 से 70 मतलब 490 नहीं, அப்படி நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது தப்பு. वैसा सोचेंगे तो गलत है। அல்லேலூயா. हालेलुया। 770 சமயம்னா 7 से 70 बार कहेंगे 7 तो into 7 49, 7 से 7 गुना 49 into 7 49 into 7 இன்டு அப்படி போயிட்டே फिर இருக்கும். इंटू इंटू करना है। நான் ஒரு நாள் இந்த வசனத்தை வாசிக்கும் போது एक बार जब मैं वचन पढ़ ஒரு रहा था, கால்குலேட்டர் எடுத்து मैंने कैलकुलेटर பாப் लिया, में எத்தனை டைம் காமிக்கி அப்படின்னு கால்குலேட் பண்ணேன். देखते कितना दिखा रहा है। அல்லேலூயா. ஒரு हालेलुया। 10-12 நம்பர் அடிக்கிறதுக்குள்ள 10-12 नंबर அது टाइप करके கால்குலேட்டராலே ரிசல்ட் சொல்ல முடியாது. कैलकुलेटर ही हिसाब नहीं कर ஏன்னா पाया, அது கோடிக்கணக்கான சமயங்களில் போய் முடியும். क्योंकि करोड़ समय तक जा रहा है वो। அல்லேலூயா. हालेलुया। அப்ப என்ன அர்த்தம்? इसका मतलब क्या है? மன்னிச்சுக்கிட்டே இருக்கும், माफ करते रहो, மன்னிச்சுக்கிட்டே இருக்கும். माफ करते रहो। ஆண்டவருடைய வித்து நமக்குள் இருக்கும் என்றால் परमेश्वर का बी हमारे अंदर உங்களுடைய है, சகோதரனை நீங்கள் எப்படி பகைக்க முடியும்? तुम्हारे भाई से कैसे உங்களுடைய नफरत कर சகோதரியை पाओगे? எப்படி பகைக்க முடியும்? बहन से कैसे नफरत कर உங்களுடைய पाएंगे? சகோதரியினிடத்தில் எப்படி கசப்பை வெளிப்படுத்த முடியும்? बहन से कैसे तुम कड़वाहट को दिखाओगे? தேவனால் பிறந்தேன் என்று சொல்லியும் जो कहता मैं प्रभु से தன்னுடைய जन्मा हूं, சகோதரனை பகைக்கிறவன் अपने भाई को जो नफरत எரி करता है, நரகத்துக்கு वो பாத்திரனாயிருக்கிறான். जलता हुआ नरक का पात्र है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அதனால சிறு பிள்ளையா மாறிடணும். இந்த इसलिए நாட்களில் बच्चों सा बन जाइए। நம்ம பந்தி எடுக்கும்போது हम जब प्रभु भोज में भाग लेते, நல்லா சுத்திகரிக்கப்பட்டு अच्छा शुद्धिकरण பந்தி होते எடுக்கும், हैं, प्रभु भोज में திரும்ப लेते எப்படி அந்த கசப்பு வருது? फिर कैसा कड़वा होता है? அப்ப சுத்திகரிக்கப்படலன்னு அர்த்தம். मतलब शुद्धता இன்னும் नहीं, உள்ள கழுவப்படலன்னு அர்த்தம். अंदर धोआ नहीं இன்னும் है, உள்ள ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். अंदर चिपका இன்னும் हुआ பழைய है, மனுஷன் மரிக்கலன்னு அர்த்தம். पुराना मनुष्य मरा नहीं। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் इस्राएल लोग தங்களுடைய மனதிலே இருதயத்திலே எகிப்துக்கு திரும்பினார்கள் என்று வசனம் சொல்கிறது. अपने मन में हृदय में मिस्र की ओर लौटे। தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के बच्चे, நாம் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். हम क्षमा करना இந்த सीखना மன்னிப்பு है। தன்மை உங்களுக்குள் காணப்படவில்லை என்றால், अगर क्षमा करने की நீங்கள் आदत नहीं இன்னும் है, சிறு பிள்ளையின் அனுபவத்திலே வரவில்லை என்று अब அர்த்தம். तक तुम बालक का सा नहीं हुए हो। ஹalleluya. हालेलुया। இல்ல புருஷர்கள் என்று சொல்லி கொண்டிருப்போம் என்றால், यहाँ पर पुरुष करके कहेंगे तो புருஷருக்கு ஏற்ற நீங்கள் கிரியைகளை நடப்பியுங்கள். पुरुषों की तरह तुम क्रियाओं को करो, ஆனா நம்முடைய குணாதிசயங்கள் लेकिन हमारा गुण குழந்தையின் அனுபவம் காணப்படும், बच्चों सा गुण होना है। மன்னிப்பு காணப்படும். क्षमा करने की आदत होना है। ஹalleluya. हालेलुया। கொலோசியர் 3:13 வாசிங்க. कोलोसियर 3:15 पढ़ो। கொலோசியர் 3:13. 3:13 ஒருவரை ஒருவர் தாக்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள்.
ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया என்ன சொல்லப்பட்டிருக்கு यहाँ पर क्या लिखा है ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் एक दूसरे को माफ क्षमा करो நீங்க குழந்தை கிட்ட அதட்டினீங்கன்னா बच्चे को जब हम डांटते हैं அடுத்த டைம் வரும்போது அது முகம் கோணாது दूसरा टाइम मुंह लटकाएगा அது नहीं சிரிச்சிட்டு தான் வரும் हंसते हुए आएगा वो ஹalleluya हालेलुया ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் एक दूसरे पर क्षमा करो ஹalleluya हालेलुया பாருங்க முதலாவது 10 கற்பனைகள் கொடுக்கப்பட்டது 10 आज्ञा में அது दी गई புதிய थी பிரமாணத்திலே नए नियम में கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து प्रभु यीशु मसीह இரண்டு கற்பனையாக दो மாற்றினார் आज्ञा दिए முதலாவது உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் सबसे तो अपने प्रभु முழு पर இதயத்தோடும் पूरे முழு हृदय से, பலத்தோடும் पूरे बल से, முழு ஆத்துமாவோடும் पूरे प्राण से அன்பு கூர்வாயாக प्रेम करे இதற்கு இணையான இரண்டாம் கற்பனை इसके बदले दूसरा அந்த आज्ञा है ராஜரீக பிரமாணம் என்னவென்றால் राजाओं का நீ प्रमाण क्या है உன்னிடத்தில் அன்பு கூர்வது போல प्रकार से तुझसे प्रेम करता है பிறரிடத்திலும் அன்பு கூர்வாயாக दूसरे என்பதே से भी प्रेम करे ஹalleluya हालेलुया ஒருவர் உங்களிடத்துல வந்து மோகம் கோணிட்டு போனா உங்களுக்கு எப்படி இருக்கும் ஹர்ட் ஆயிருவீங்க இல்லையா अगर कोई तुम्हारे सामने मुंह टेढ़ा करेगा तुम्हें कैसा दुख लगेगा ஹalleluya हालेलुया அதுதானே அடுத்தவங்களுக்கும் वही दूसरे के साथ भी நீங்க होगा முகத்தை ना கோணும்போது அடுத்தவங்களுக்கும் ஹர்ட் ஆகும்ல जब तुम टेढ़े करके जाते तो उनको दिल दुखता है ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया அடுத்த பந்திலாம் எடுக்கும்போது எல்லாம் கிளியர் ஆகி அதுக்கு பிறகு எல்லாம் நல்லா ஆயிரணும் दूसरा बोझ के पहले सब क्लियर कर அந்த लो ஒரு 3 நாள் சுத்திகரிப்புன்னு சொல்லிட்டு 3 दिन की शुद्धिकरण திரும்ப होकर, பந்தி முடிஞ்ச பிறகு फिर प्रभु बोझ खत्म திரும்ப होने பழைய के நிலைமை बाद फिर पहले तरह எதுக்கு இது क्यों ऐसा ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया தேவனுடைய பிள்ளைகளே प्रभु के बच्चे மன்னிக்கிற குணம் நமக்கு क्षमा உண்டாயிருக்க करने वाला வேண்டும். गुण होना है ஏனென்றால் மன்னிப்போம் என்றால் क्योंकि वो क्षमा பாருங்க, करेंगे கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து प्रभु यीशु मसीह நம்மை ஆணி அடித்தவனை மன்னித்தார் उसने जिसने खीले टुकवाए उसको क्षमा किया ஹalleluya हालेलुया நம்மை காட்டி கொடுத்தவனையும் நேசித்தார் उसे जिसने दिखाया उसे பாவிகளையும் क्षमा किया நேசித்தார் पापियों को क्षमा किया நீதிமான்களையும் நேசித்தார் धर्मियों को प्रेम அவரை किया திட்டினவர்களையும் उसे நேசித்தார் डांटे हुए लोग से प्रेम किया அவரை கல்லெறிய பார்த்தவர்களையும் நேசித்தார் उसे पथराव किए लोगों को प्रेम किया ஹalleluya हालेलुया ஆனா நமக்கு लेकिन हम இருதய கடினம் हृदय कठोर है கசப்பு कड़वा है பித்து जिद्द இது है வந்து இது கோழியெல்லாம் வெட்டும்போது அதுல வந்து ஒரு கசப்பை எடுப்பாங்க जब मुर्गी काटते वहां से कड़वा ஏன்னா निकलता அதோட है குழம்பு வச்சா நல்லா இருக்காது கசந்து போயிரும் ஃபுல்லா कड़वे के साथ लगाएंगे तो ஹalleluya खराब होएगा அப்ப हालेलुया நம்மளும் हम भी அதை எடுத்து வெளியே எரியணும் उस कड़वापन को हटाना ஏன் நம்ம है கசப்புல இன்னும் நம்ம வாழ்க்கையில இன்னும் சந்தோஷம் வரமாட்டுக்கு क्यों आनंद नहीं है जीवन ஏன் में இன்னும் ஒரு சமாதானம் வரமாட்டுக்கு क्यों समाधान नहीं है जीवन में என்னதான் சபைக்கு வந்தாலும் कितना भी हम कलिसिया திரும்ப में आए வீட்டுக்கு போன பிறகு घर पे जाते ही ஏன் சமாதானம் இல்லை क्यों शांति नहीं है ஏனென்றால் क्योंकि உள்ளே अंदर அந்த கசப்பின் வேர் இருக்கிறது कड़वा का जड़ है அதை எடுத்து எரிய வேண்டும் उस जड़ को दूर करना है பிரதர் நானும் ரொம்ப ட்ரை பண்ணுதேன் பிரதர் ब्रदर मैं भी बहुत कोशिश ஆனா करता என்னால हूँ முடியல नहीं हो रहा है ஹalleluya हालेलुया ஆவியானவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க पवित्र आत्मा को इस हाथों में समर्पण करो ஆவியானவர் உங்களை நடத்துவார் आप पवित्र आत्मा ஆவியானவர் चलाएगा ஆளுகை செய்யும் போது पवित्र आत्मा जब घेर ரோமர் लेंगे 8 சொல்லப்பட்டிருக்கிறது रोमियो 8 में लिखा நீங்கள் है மாம்சத்தின் கிரியைகளை மேற்கொள்ள முடியும் शारीरिक गुणों को तुम प्रबल कर पाओगे ஹalleluya हालेलुया ஆவியானவர்ல ஜெபித்து பாருங்க पवित्र आत्मा से प्रार्थना करो ஆவியானவர் உங்களுக்கு उदவி செய்வார் पवित्र आत्मा सहायता करेंगे ஒரு சில கசப்புகளை விட முடியவில்லை कुछ என்றால் कुछ कड़वापन को ஒரு नहीं சில छोड़ पा रहे பாவங்களை விட முடியவில்லை कुछ என்றால் पापों को नहीं छोड़ पा रहे ஆவியானவருடைய ஒத்தாசையோடு ஜெபித்து பாருங்கள் पवित्र आत्मा की सहायता से प्रार्थना करो அவர் உங்களுக்கு ஒத்தாசை वो தருவார் तुम्हारी सहायता करेगा हालेलुया ஏனென்றால் ரோமர் 8வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது रोमियो 8 में इस प्रकार அந்தபடியே लिखा है। ஆவியானவரும் ऐसे ही पवित्र நாம் आत्मा வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியினால் हम क्या प्रार्थना करने नहीं जानते அவர் हैं நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் செய்கிற वो ஆவியானவர் हमारे लिए आफते हुए विनती के आत्मा चढ़ा रहा है हालेलुया। हालेलुया அப்படி ஆவியானவருடைய ஒத்தாசையை நாம் நாட வேண்டும் पवित्र आत्मा की सहायता को मांगेंगे அடுத்தது பாருங்கள் अगला हम देखेंगे மனத்தாழ்மை मन में दीनता ஹalleluya हालेलुया இந்த மன்னிப்பு மனத்தாழ்மை இரண்டும் ஒன்னோடு ஒன்னு சேர்ந்ததாக இருக்கு ये क्षमा और दीनता दोनों एक दूसरे से जुड़े हैं அப்ப ஒரு பிள்ளையை பார்ப்போம் என்றால் एक बच्चे को हम देखेंगे तो அது பெருமைனா அதுக்கு என்னன்னு தெரியுமா தெரியாது उसको नहीं मालूम है घमंड क्या होता है ஹalleluya हालेलुया அது வந்து எப்போதும் போல நல்ல நார்மலா நல்லா சிரிச்சுக்கிட்டு பழகும் वो नॉर्मली से सबसे हंस के बात करेगा ஆனா நம்மட்ட लेकिन हमारे अंदर மேட்டிமையான கண் घमंड भरी आंखें பெருமை
घमंड, அல்லேலூயா. हालेलुया। இதெல்லாம் சிறு பிள்ளைகளிடத்துல கிடையாது. ये सब बच्चे जज அதுதான் के पास ஆண்டவர் नहीं होता। சொன்னாரு, சிறு பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் इसलिए प्रभु ने कहा एक बालकों सा नहीं होगे, நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு तुम சொல்லுகிறேன். स्वर्ग राज्य प्रवेश नहीं कर पाओगे, मैं कहता हूँ। அல்லேலூயா. हालेलुया। ஒரு டைம் एक टाइम में ஏசப்பாவும் சீஷர்கள் நடந்து வந்துகிட்டு இருந்தாங்க. एक समय यीशु और चेले चलते आ रहे थे। இங்க பின்னாடி என்ன வாக்குவாதம் நடந்துச்சா? पीछे क्या वाद विवाद हो रहा था? நமக்குள் எவன் பெரியவனாய்? हम में से कौन बड़ा है? அல்லேலூயா. हालेलुया। இன்றைக்கு சபைக்குள்ளும் இந்த எண்ணம் இருக்கு. आज कलीसिया के अंदर भी ये विचार है। அல்லேலூயா. हालेलुया। நான் யாரு? मैं कौन हूँ? கோத்திரம் என்னது? मेरा गोत्र क्या है? என்னுடைய பேக்ரவுண்ட் என்னது? मेरा बैकग्राउंड कैसा எனக்கு है? யாரெல்லாம் தெரியும்? मैं किस किस को जानता என்னுடைய हूँ? படிப்பு என்னது? मेरा पढ़ाई कैसा है? மற்றவர்களை துச்சமா எண்ணுவது. दूसरों को तुच्छ समझना। அல்லேலூயா. हालेलुया। இதெல்லாம் இருந்தா பரலோகத்துக்கு போக முடியாது. ये सब रहेगा, स्वर्ग में नहीं जा சிறு पाओगे। பிள்ளையை போல தாழ்த்தம். बच्चों सा दीन हो। அல்லேலூயா. हालेलुया। அப்போ சீஷர்கள் இடத்துல तो चेलों के पास ஒரு வாக்குவாதம் உண்டாயிற்று. वाद विवाद हुआ, தங்களுக்குள் எவன் பெரியவனாய் இருப்பான் हम என்று. में से कौन बड़ा है? அல்லேலூயா. हालेलुया। இயேசு அப்பா சொன்ன ஒரு சொல்யூஷனை பாருங்க. यीशु ने क्या? லூக்கா எழுதின சுவிசேஷம் लूका रचित सुसमाचार 22 22 24 26 27 வாசிங்க சீக்கிரமா. 24 से 27 तक पढ़ो। ஹalleluya. हालेलुया। இது யார் சொல்றா? ये किसने कहा है? பிதாவின் மடியில் செல்லை பிள்ளையாய் வீற்றிருந்தவர், पिता के गोद में உனக்காகவும் எனக்காகவும் பரலோகத்தை விட்டு இறங்கினவர் प्यारा बच्चा बनकर बैठा हुआ அவர் पुत्र சொல்லுகிறார், स्वर्ग से पृथ्वी पर उतर कर நானே आया। ஒரு பணிவிடைக்காரனே போல இருக்கிறேன். वो कहता है मैं एक सेवक के समान அப்ப हूँ। நம்மள ஏமாத்துறோம். हम कैसे हैं? ஹalleluya. हालेलुया। இல்ல தெரியவங்க சொல்றீங்களா? இல்ல இல்ல நான் சபையில முன்னாடி நிக்கணும் அப்படின்னு. क्या कोई कहता है कि मैं कलीसिया में आके முதலாவது நீ பணிவிடைக்காரனா மாறு. पहले तू सेवा टहल, நீ ஊழியக்காரனா மாறு. एक सेवक बन, மற்றவர்களுக்கு ஊழியம் செய்கிறவனாய் மாறு. दूसरों की सेवा कर, மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவனாய் மாறு. दूसरों की मदद कर। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। அப்பந்தான் பெரியவனாகும். तब तुम बड़े होंगे। இல்ல நான் சீனியர், नहीं मैं सीनियर நான் हूँ, சீனியர் விசுவாசி, मैं बड़ा विश्वासी हूँ, அதெல்லாம் அங்க செல்லாது. यहाँ नहीं चलेगा। ஹalleluya. हालेलुया। பணிவிடைக்காரனை போல மாறுவேன். पहला एक सेवक बन, தன்னை தான் தாழ்த்துகிறவன் अपने आप को जो दीन करता है உயர்த்தப்படுவான். उसको उठाया जाएगा। ஹalleluya. हालेलुया। நம்முடைய மனதிலே हमारे मन அந்த में குழந்தையை போல एक बच्चों இந்த सा எண்ணங்கள் வர வேண்டும். हमारा विचार होना பெருமை है, அல்ல, घमंड नहीं, எதிர்த்து நிற்பது அல்ல, विरोध उठना नहीं, சண்டை செய்வது அல்ல, लड़ाई करना வாக்குவாதம் செய்வது அல்ல. विवाद करना नहीं। ஹalleluya. हालेलुया। யாக்கோபு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் याकूब 4 10வது வசனத்தை வாசிங்க. 10वां वचन पढ़ो। 6வது வசனத்தை வாசிங்க. ஆமென். பேர் ஹalleluya. हालेलुया। அவர் परमेश्वर अभिमानियों का विरोध करता है पर दीनों का पर अनुग्रह करता है। ஹalleluya. हालेलुया। அவர் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவன். ओ दया करता है। ஹalleluya. हालेलुया। பாருங்கள் 1 கொரிந்தியரிலே நாம் பார்க்கும்போது पहला कुरिन्थियों में हम देखते हैं 12வது அதிகாரத்திலே 12वां अध्याय 12வது வசனம் முதல் 27வது வசனத்தை பார்க்கும்போது 12 से 24 वचन அங்கே पढ़ते हैं। சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, यहाँ कलीसिया के बारे में கிறிஸ்துவின் लिखा है, சரீரத்தை குறித்து मसीह சொல்லப்பட்டிருக்கிறது. के शरीर के बारे में कहा है, கிறிஸ்துவின் சரீரத்திலே परमेश्वर का देह நான் में பெருசு நீ பெருசு என்பது அல்ல, मैं बड़ा तू बड़ा कहने का नहीं, எல்லா அவயங்களும் தேவை.
परंतु सबकी जरूरत है। அல்லேலூயா. हालेलुया। கண்ணு கைய பார்த்து சொல்ல முடியாது நான் பெருசுன்னு. आँख हाथ को देखकर नहीं कह सकता मैं बड़ा हूँ। காலு கைய பார்த்து சொல்ல முடியாது நான் பெருசுன்னு. पैर हाथ को देखकर नहीं कह सकता मैं बड़ा हूँ। அல்லேலூயா. हालेलुया। கிறிஸ்துவின் சரீரத்திலே எல்லாரும் ஈக்குவல். मसीह के देह में सब बराबर है। அல்லேலூயா. हालेलुया। அதுல கடைசி வசனத்தை மட்டும் வாசிங்க. ஆఖரி வசனம் 12:27. நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனி அவயங்களாயும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. हालेलुया। நீங்களே கிறிஸ்துவின் சரீரம். तुम मसीह के देह हो। பாடி ஆஃப் கிரைஸ்ட். मसीह के देह हो। ஒவ்வொரு அவயவங்களுமாயும் இருக்கிறீர்கள். अलग अलग अंग हो। அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு சிலருக்கு பாடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. किसी को गीत ஒரு गाने रखा சிலருக்கு है, பாய் போடுற வேலை किसी को கொடுக்கப்பட்டிருக்கிறது. चटाई बिछाने का काम दिया ஒரு है, சிலருக்கு ஆராதனைகள் किसी கொடுக்கப்பட்டிருக்கிறது. को आराधना करने के लिए दिया है। हालेलुया। हालेलुया। ஆனா எல்லாம் लेकिन सब இந்த சரீரமாய் கிறிஸ்துவின் சரீரத்திலே இணைக்கப்பட்டிருக்கிறோம். इस मसीह के देह में हम जुड़े हुए हैं। அல்லேலூயா. हालेलुया। அதுல இருந்து பிரிஞ்சு போக ட்ரை பண்ண கூடாது. उसमें अलग होने की कोशिश मत करो। அல்லேலூயா. हालेलुया। கிறிஸ்துவின் சரீரம் मसीह का देह ஒன்றாக கட்டி எழுப்பப்படும் போது एक होकर जुड़कर बांधा அது जाता है। மகிமையின் சரீரமாக மாறுகிறது. वो महिमा भरा அது शरीर बनता மகிமையின் है। சபையாக மாறுகிறது. महिमा भरा कलीसिया होता है। அது கர்த்தருக்கு உபயோகப்படுகிற பாத்திரமாய் மாறுகிறது. प्रभु के लिए उपयोग होने वाला पात्र बनता கர்த்தருடைய है। சுவிசேஷத்தை அறிவிக்கிற சபையாக மாறுகிறது. सुसमाचार फैलाने वाला कलीसिया बनता है। வியாதிஸ்தர்களை குணமாக்குகிற சபையாக மாறுகிறது. बीमारियों को चंगा मिलने वाला कलीसिया அற்புதங்களை बनता है। செய்கிற சபையாக மாறுகிறது. चमत्कार मिलने वाला कलीसिया बनता அதிசயங்களை है। செய்கிற சபையாக மாறுகிறது. अद्भुत कार्य मिलने वाला कलीसिया बनता है। हालेलुया। हालेलुया। ஏன் சபைகளில் கிரியைகள் இல்லை? क्यों कलीसिया में क्रियाएं नहीं है? ஏனென்றால் क्योंकि அங்கே ஒரு மனம் இல்லை. वहाँ पर एक मन नहीं है। நான் பெருசு நீ பெருசு. तू बड़ा मैं बड़ा। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। பாருங்க देखिए அங்க மஸ்கட்ல மஸ்கட் வீட்டு में- கூட்டத்துல சில டைம் சாப்பாடு போடுவாங்க. घर घर में அல்லேலூயா. प्रार्थना होता है, खाना எனக்கு देते हैं। பரிமாறுறது ரொம்ப பிடிக்கும். मुझे परोसना पसंद है। நீங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க அப்படிம்பாங்க. वो बोलेंगे बैठ के खाओ। ஃபர்ஸ்ட் நான் பரிமாறிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவேன். पहले मैं परसूंगा फिर खाऊंगा। அல்லேலூயா. हालेलुया। கிறிஸ்துவின் சரீரத்திலே ऐसे मसीह के देह அவயவங்களா में இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் जो अलग अलग अंग ஒவ்வொரு है, வேலையை செய்ய வேண்டும். एक एक काम करना அதுவே है। தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. वही परमेश्वर का அதுவே इच्छा है। பரலோகத்தின் நோக்கமாய் இருக்கிறது. स्वर्गीय पिता का इच्छा எப்பொழுது है। ஒரு சபை तब एक कलीसिया எல்லா அவயவங்களும் सारे अंग ஒன்றாக சேர்ந்து एक मिलकर பாடுபடுமோ वो दुख அது उठाएगा, கிறிஸ்துவுக்கு मेहनत करेगा मसीह के लिए, மகிமையான சபையாக मसीह के लिए महिमा होगा। அல்லேலூயா. हालेलुया। இல்லாவிட்டா नहीं तो முகம் கோணிக்கிட்டு இருந்தா जो मुंह टेढ़ा है, நான் பெரியவன் நீ பெரியவன் இருந்தா तू बड़ा है मैं बड़ा कहेंगे, ஆண்டவர் கிரியை நடப்பிக்க முடியாது. यीशु का क्रिया प्रकट नहीं होगा। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। சிறு பிள்ளைகள் बच्चे பெற்றோர்கள் தாங்களுக்கு எது செய்தாலும் पालक जो भी करेंगे நல்லது செய்வார்கள் என்று அவர்களுக்கு ஒரு எண்ணம். उनका विचार होगा अच्छे के लिए करेंगे। ஏன் பெற்றோர்களே சிறு பிள்ளைகள் சுற்றி சுற்றி क्यों வருகிறார்கள்? पालक के ही घूम घूम कर आते हैं அவர்களுக்கு बच्चे? தெரியும் उन्हें पता என்னுடைய है பெற்றோர் मेरे पिता என்னுடைய माता தேவைகளை சந்திக்க முடியும் मेरी என்று, जरूरतों को पूरा என்னை करेंगे, பொறுப்பெடுக்க முடியும் मेरी என்று, जिम्मेदारी என்னுடைய उठाएंगे, காரியங்களை அவர்கள் கவனித்துக் கொள்வார்கள் मेरे हर என்று एक बातों को அவர்களுக்கு संभालेंगे, நன்றாக தெரியும். अच्छे से जानते हैं। அல்லேலூயா. हालेलुया। அதனால ஆண்டவருடைய கரத்துல இருக்கிற நீங்க इसलिए प्रभु के हाथ में जो तुम हो பயப்படக்கூடாது. डरो मत। அல்லேலூயா. हालेलुया। அந்த சில்ட்ரன்ஸ் அந்த குழந்தைகள் ये बच्चे பெற்றோர்கள் எது செய்தாலும் पालक जो भी करेंगे நன்மைக்காக தான் செய்வாங்கன்னு நினைப்பாங்க. भलाई के लिए करेंगे ऐसा सोचेंगे। நான் சொல்றது குழந்தைகளை சொல்றேன். बच्चों को बोल ஏன்னா रहा हूं। பெரிய கொஞ்சம் வளர்ந்தா தான் எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருந்தோம். तो बच्चे बड़े होते तो उलट உனக்கு ஒண்ணும் बोलते தெரியாது, हैं, आपको नहीं मालूम உனக்கு कुछ, ஒண்ணும் தெரியாது. आप कुछ नहीं जानते। அல்லேலூயா. हालेलुया। பிள்ளைகள் பெற்றோர்களை பார்த்து அப்படி பேசக்கூடாது. बच्चे लोग को देखकर पालक नहीं बोलो, ஒருவேளை அவர்கள் கல்லாதவர்களா இருக்கலாம். चाहे वो कठोर है, ஆனால் தேவன் கொடுத்த பெற்றோர் लेकिन माता पिता को प्रभु ने दिया है। அல்லேலூயா हालेलुया। அவர்களுக்கு அடங்கி இருக்க வேண்டும். उनके नीचे दबकर जियो। அப்ப பாருங்க ரோமர் 8:28 சொல்லப்பட்டிருக்கிறது. रोमियो 8:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் उसके नियुक्त के अनुसार बुलाए गए தேவனிடத்தில் लोग அன்பு கூறுகிறவர்களுக்கு जो भी प्रभु से प्रेम करते हैं சகலமும் நன்மைக்கு ஏதுவாக सब நடக்கிறது. कुछ भलाई के लिए होता है, சகலமும்
सब कुछ, ஒன்று இரண்டு அல்ல, एक दो बातें नहीं, உங்களுடைய வாழ்க்கையில் बल्कि आपके जीवन தேவன் में செய்கிற காரியங்கள் परमेश्वर जो भी कर रहा எப்பொழுதுமே है நன்மைக்காகவே இருக்கிறது, हमेशा भलाई की उत्पन्न होती எப்பொழுதுமே உங்களுடைய है, ஆசீர்வாதத்திற்காகவே இருக்கிறது, हमेशा आपके आशीर्वाद होता எப்பொழுதுமே है, உங்களுடைய உயர்த்துவதற்காகவே आप இருக்கிறது। हमेशा आपकी उन्नति के लिए होता ஒருவேளை है। நீங்கள் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கலாம், कदाचित अभी की परिस्थिति ஏன் को இப்படி நடக்கிறது என்று, क्यों ऐसा हो रहा है? ஆனால் ஒரு சில நாட்களுக்கு பின்பாக कुछ दिनों के बाद நீயே சொல்லுவாய், आप खुद कहोगे, உன்னுடைய வாயே சொல்லும், मेरा जुबान कहेगा, நான் அந்த காரியத்தின் ஊடாக நடந்தது मैं वो उस परीक्षा के बीच में चला, எனக்கு நல்லது, मेरे लिए भलाई था, அது எனக்கு நன்மையாக முடிந்தது। मेरे लिए भलाई की उत्पन्न हुई है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா। हालेलुया। பாருங்க, பொல்லாதவர்களாகிய நீங்கள் जो तुम बुरे हो உங்கள் பிள்ளைகளுக்கு अपने बच्चों को நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது अच्छे बातों को देना चाहते हो, பரமபிதாவா मैं जो स्वर्गीय पिता हूँ உங்களுக்கு அதிகம் கொடுப்பது நிச்சயம் அல்ல। तुम्हें उससे अधिक नहीं दूंगा क्या? அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா। हालेलुया। இப்ப இருக்க சூழ்நிலையை பார்க்காதீங்க, की परिस्थिति को मत देखो, இப்ப இருக்கிற அந்த துன்பத்தை பார்க்காதீங்க, अभी की कष्ट को मत देखो, இப்ப இருக்கிற கண்ணீரை பார்க்காதீங்க, अभी के आंसुओं को मत देखो, ஏனென்றால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் क्योंकि तुम्हारे ஒரு जीवन சில में காரியங்களை அனுமதிப்பார் என்றால் परमेश्वर ने कुछ बातों को रखा है तो அது நல்லதுக்காகவே இருக்கிறது, वो केवल भलाई के लिए அது है, வரும் காலத்திலே உங்களை உயர்த்துகிறதற்காகவே இருக்கிறது। आने वाले दिन में तुम्हें उठाने वाला बात है। அல்லேலூயா। हालेलुया। அதனால இப்ப இருக்கிறத பார்க்காதங்க, इसलिए अभी की परिस्थिति मत देखो, ஏனென்றால் क्योंकि சிறு பிள்ளைகள் அறியும், बच्चे जानते हैं பெற்றோர்கள் எது செய்தாலும் அவர்களுக்கு நன்மையாக செய்வார்கள்। पालक जो भी करेंगे भलाई के लिए होगा। அல்லேலூயா। हालेलुया। பெற்றோர்கள் அங்க கூப்பிட்டா அங்க போகும், पालक बुलाएंगे वहां வேற जाना ஒரு है, இடத்துக்கு கூப்பிட்டா அங்க போவாங்க दूसरे பின்னாடி। जगह बुलाएंगे पीछे जाएंगे। அல்லேலூயா। हालेलुया। ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் क्योंकि बच्चे என்னுடைய जानते हैं பெற்றோர்கள் நன்மைக்கு மாத்திரமே, मेरे पालक भलाई के தீமைக்கு लिए, அல்ல, बुराई के लिए नहीं, பொல்லாப்புக்கு அல்ல, बुराई के लिए नहीं, தீங்குக்கு அல்ல। कोई नुकसान के लिए அதே नहीं। போலதான் தேவனும் वैसे पिता भी நாம் அவரை சார்ந்திருப்போம் हम என்றால், उस पर निर्भर रहेंगे। அல்லேலூயா, हालेलुया। நீங்கள் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களானால் उसके निर्णय के अनुसार बुलाए गए हो, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் இருக்கும்। आपके जीवन में सब कुछ भलाई के लिए होगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா। हालेलुया। அதனால தேவனிடத்தில் इसलिए प्रभु के पास சிறு பிள்ளைகளை போல एक बच्चों सा அவர் என்னதான் நம்ம வாழ்க்கையில वो செய்தாலும் हमारे जीवन में कुछ भी இப்ப இருக்கிற करे, சூழ்நிலைகளை பார்க்க आपकी வேண்டாம், परिस्थिति देखकर எல்லாம் நல்லதுக்கு தான் செய்தார்னு நினைக்கும்। सोचो सब भलाई के लिए है। அல்லேலூயா। हालेलुया। நீங்க நினைக்க மாட்டீங்க, நான் நினைச்சு பார்க்கல। मैं कभी नहीं सोचा பாருங்க, அங்க மஸ்கட்ல இருக்கும்போது, मस्कट में, ஏன்னா இது ஆண்டவர் கொடுத்த வேலை, क्योंकि प्रभु ने वो அவர் काम என்னை किया है। கடல் தாண்டி போவாய் என்று வாக்குத்தத்தம் செய்திருந்தார்। परमेश्वर ने कहा समुद्र पार करके तुम काम ஆனால் करोगे, लेकिन சில சமயம் कुछ समय ஃபேமிலி இங்க இருக்கும்போது मैं जब यहाँ रहता மிகவும் हूँ கடினம், बहुत कठोर அங்கே है, தனியா இருப்பது மிகவும் கடினம்। वहाँ अकेला रहना बहुत हालेलुया। तकलीफ है। நான் ஒரு சில வேலைகளுக்கு இங்கே ட்ரை பண்ணேன்। मैं कुछ काम नौकरी यहाँ ढूंढने लगा। அல்லேலூயா। हालेलुया। நம்ப மாட்டீங்க, सोचोगे नहीं, நான் ஒரு பெரிய எம்என்சி கம்பெனில एक बड़ा कंपनी में பெங்களூர் ஹப் அண்ட் கேட்வேல बैंगलोर हब एंड வெறும் में சூப்பர்வைசருக்கு அப்ளை பண்ணேன்। सुपरवाइजर के लिए मैंने दिया। அல்லேலூயா। हालेलुया। செலக்ட் ஆகல, सेलेक्ट नहीं हुआ ஏன்னா ஆண்டவர் சித்தம் இல்ல। क्योंकि प्रभु की इच्छा ஏன்னா यहाँ नहीं है, ஆண்டவர் क्योंकि प्रभु என்னை ने ஜிஎம் ஆக பார்க்க விரும்பினார்। मुझे जीएम बनाना चाहता था। நான் போய் எங்க அப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன்? मैं कहाँ पर भर्ती कर रहा था? சூப்பர்வைசர் போஸ்ட்। सुपरवाइजर जॉब के लिए। அல்லேலூயா। हालेलुया। ஃபெயில் பண்ணி போட்டார்। प्रभु ने नाकाम कर दिया। அல்லேலூயா। हालेलुया। அப்ப பாருங்க, देखिए, நான் தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது, जब परमेश्वर की इच्छा के लिए समर्पण करके உன்னை प्रार्थना அழைத்தவர் करेंगे, நான் என்றால் तुझे बुलाया परमेश्वर मैं हूँ, உன்னை உயர்த்த முடியும், तुझे उठाऊंगा, உன்னை ஆசீர்வதிக்க முடியும், तुझे आशीष करूंगा, உன்னை யாரும் நினைக்காத அந்த சூழ்நிலையிலே கொண்டு போய் என்னாலே விட முடியும் जो என்று कोई नहीं सोचता उस परिस्थिति में तुझे लेकर आऊंगा। அவர் வெளியரங்கமாக எனக்கு காண்பித்தார்। वैसे बाहरी रूप से प्रभु ने मुझे दिखाया। हालेलुया। எந்த கம்பெனில இன்டர்வியூ கொடுத்தோனோ जिस कंपनी में इंटरव्यू दिया அங்க செலக்ட் ஆகலையோ, वहाँ सेलेक्ट नहीं हुआ, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், मैं फोन करके बोला அதாவது ஆல் glory to God, सब प्रभु की महिमा நீங்க हो, நீ செலக்ட் பண்ணல, आपने मुझे ஏன்னா सेलेक्ट नहीं ஆண்டவர் किया, எனக்கு ஜிஎம் பொசிஷன் ஆயத்தம் பண்ணி क्योंकि வச்சிருந்தார்। परमेश्वर ने मुझे जीएम का पोस्ट रखा था। அல்லேலூயா। हालेलुया। அல்லேலூயா। हालेलुया। அதனால इसलिए சில சமயம் कई बार முட்டி மோதி और ஃபெயில் ஆகும்போது, लड़कर जब नाकाम हो जाते हैं, அல்லேலூயா, हालेलुया, நீங்கள் நினைக்கணும் तब सोचो, இதை காட்டிலும் इससे
बढ़कर இப்பொழுது இருப்பதை பார்க்கிறோம் इस परिस्थिति से என்னுடைய बढ़कर தேவன் मेरा परमेश्वर எனக்கு मेरे ஒரு लिए மேன்மையான காரியத்தை एक उन्नति அவர் बातें உண்டாக்கி வைத்திருக்கிறார் तैयार करके रखा है அவற்றை उसे என் கண்கள் காணவும் मेरे இல்லை आंखें नहीं देखी। உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே संसार के पहले ही அவர் அதை உனக்கு ஆயத்தப்படுத்தி उसे प्रभु ने வைத்திருக்கிறார் तेरे लिए तैयार करके रखा है அல்லேலூயா हालेलुया அதனால சோர்ந்து போயிடக்கூடாது इसलिए उदास मत हो அல்லேலூயா हालेलुया பிள்ளைகள் பெற்றோர்கள் எது செய்தாலும் நல்ல இதுதான் நினைக்கும் बच्चे लोग ये सोचो पालक जो भी करेंगे भलाई அதே करेंगे। போல நாமும் சிறு वैसे ही பிள்ளைகளை போல மாற வேண்டும் पालक लोग बच्चों सा बनो சும்மா சுய சித்தத்திலே ஓடிட்டு இருக்கோம் अपनी मनमानी में मत दौड़ो ஆண்டோட சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும் परमेश्वर की इच्छा के लिए समर्पण करके हालेलुया प्रार्थना करो हालेलुया 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 ஒரு நான் 2008 அங்கே கடந்து சென்றேன் 2008 में मैं वहाँ गया 2011 2011 இன்னொரு में கம்பெனியிலே வேலை கிடைத்தது अरे कंपनी में जॉब मिला அப்பொழுது இந்த சூழ்நிலையில் இல்லை तभी इस परिस्थिति में நான் नहीं இருந்த था சூழ்நிலை காட்டிலும் நல்ல சம்பளம் यहाँ से भी बढ़कर अच्छी கார் कमाई பெட்ரோல் வீடு எல்லாம் தந்தார்கள் कार पेट्रोल घर सब दिए ஆஃபர் லெட்டர் வாங்கிட்டு வந்தேன் ऑफर लेटर लेकर आए வீட்ல வந்து घर पर அது आकर மேல கையை வச்சு उसमें हाथ ஆண்டவரே रखकर உமக்கு சித்தமான இதுல சேர செய்யுங்க प्रभु इसमें आपकी इच्छा है तो இல்லாவிட்டா मैं जोड़ தடை दूं। பண்ணி போடு नहीं तो रोक दो ஆண்டவர் தடை பண்ணி போடு प्रभु ने रोक दिया அதுக்கு பிறகுதான் தெரியுது तब मुझे पता அந்த चला கம்பெனி ரொம்ப மோசம் वो कंपनी बहुत बेकार है ஹalleluya हालेलुया அப்ப தேவன் तो परमेश्वर தம்மை நம்புகிறவர்களை उस पर जो भरोसा ஒருபோதும் रखता है வெட்கப்படுத்தாத நல்ல தேவன் उसे कभी लज्जित होने नहीं देता ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया அவர் எப்பொழுதும் உங்களுக்கு ஒரு காரியத்தை நியமித்திருப்பார் என்றால் अब परमेश्वर तुम्हारे लिए कुछ करने की நீங்கள் सोच இப்பொழுது रही இருக்கிற है சூழ்நிலையை பார்க்க வேண்டாம் तुम्हारी इस परिस्थिति को मत இப்பொழுது இருக்கிற देखो கண்டிஷனை பார்க்க வேண்டாம் आपकी अवस्थाओं को मत देखो மழையும் காண மாட்டீர்கள் तुम ना वर्षा காற்றையும் देखोगे, காண மாட்டீர்கள் ना हवा देखोगे, ஆனாலும் फिर भी வாய்க்கால்கள் तुम्हारी तरह தண்ணீரால் நிரப்பப்படும் पानी से भर ரிபாதா उमड़ेगा சந்தூராபா காராலபா ரிபாதா சந்தூரா காராலபா வாக்குத்தத்தங்கள் பிள்ளைகள் மேல் பலிக்கட்டும் वायदा இயேசுவின் बच्चों के நாமத்தில். जीवन में पूरा होने दो यीशु के नाम से हालेलुया। हालेलुया ஒண்ணும் காணாது போல இருக்கும் हो सकता है कुछ नहीं दिख रहा எலியா है தீர்க்கதரிசி வேலைக்காரனை பார்த்து சொன்னான் एलिया भविष्यद्वक्ति सेवक को போய் लेकर பார் कहा, என்று बाहर जाकर देख ஒன்று இல்லைன்னு திருப்பி வந்து சொன்னான் कुछ नहीं हो திரும்பமாக போய் பார் फिर जाकर देख 7 சமயம் போய் பார்த்தபோது 7 बार जब वो देखा ஒரு சிறிய கையளவு மேகம் हाथ தோன்றியது भरकर मुट्ठी भरकर में ஹalleluya आया हालेलुया அந்த கையளவு மேகத்தை उस मुट्ठी भर का என் मेघ தேவன் ये मेरा பெரும் परमेश्वर காற்றாய் बड़ा हवा, பெரும் மழையாய் बड़ा वर्षा, சொரிய பண்ணினது उससे உண்மை என்றால் अगर बरसा உன்னுடைய सकता है, வாழ்க்கையிலும் तेरे जीवन में, ஒருவேளை तेरे ऊपर இப்பொழுது கையளவு மேகம் हो காணப்படலாம் सकता है हाथ पर मुट्ठी मेघ அது है ஒரு பெரும் மழையாய் சொரிய उससे போகிறது बड़ा वर्षा के समान வருகிற बरसेगा। நாட்களிலே आने वाले दिन அது में ஆசீர்வாதமான மழையை தரப்போகிறது आशीर्वाद वर्षा बरसाएगा हालेलुया हालेलुया ஹalleluya हालेलुया தேவனுடைய பிள்ளைகளே प्रभु के बच्चे சமயம் கடந்து விட்டது समय निकल गया है கடைசியாக ஒரு காரியத்தை பார்க்கலாம் அநேக காரியங்கள் உண்டு आखिरी एक वचन पढ़ेंगे हम ஹalleluya हालेलुया பாருங்கள் देखिए நாம் நாளுக்கு நாள் குழந்தை என்று சொல்லும்போது प्रतिदिन जब हम बच्चे बनेंगे நாளுக்கு நாள் வளரும் प्रतिदिन बढ़ना है குழந்தைகள் बच्चे வளராம बढ़ेंगे नहीं तो அப்படியே இருந்தா वैसे ही रहेंगे तो பெட்ரோலுக்கு எவ்வளவு வருத்தம் இருக்கும் पालक कितना दुख होगा ஐயோ என்னுடைய பிள்ளை வளர मेरा மாட்டேங்குது बच्चा बढ़ नहीं रहा है என்னுடைய பிள்ளை கொஞ்சம் தடியாக மாட்டேங்க मेरा बच्चा थोड़ा मोटा नहीं हो रहा है ஹalleluya வெயிட் போட மாட்டேங்க थोड़ा वजन नहीं डाल रहा है ரொம்ப நோஞ்சாம் போல இருக்கானே हड्डी जैसा है ஹalleluya हालेलुया அப்ப குழந்தை என்றால் बच्चे வளரணும் बढ़ना है ஹalleluya हालेलुया இது எதை குறிக்கிறது என்றால் ये क्या दिखाता நீங்கள் है குழந்தைகளை போல ஆக வேண்டும் अब बच्चों सा அப்ப होना குழந்தை है என்றால் बच्चा क्या करता है வளரணும். बढ़ता है அப்ப நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலே हमारा आत्मिक जीवन में நம்ம हम लोग வளரணும் बढ़ना है வளர்றீங்களா क्या बढ़ रहे हो ஹalleluya हालेलुया வளர்றீங்களா क्या बढ़ रहे हो எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே பார்க்கும்போது एसेकियेल भविष्य அங்கே दर्शन में अनेक पढ़ते हैं, அளவுகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது कई सारे माप के बारे में கணுக்கால் कहा அளவு है, घुटनों तक முழங்கால் அளவு पेट तक, இடுப்பளவு कमर तक, நீச்சல் ஆழம் என்று तैरने तक இதுல நீங்க எந்த விதமாக வளர்ந்திருக்கிறீர்கள் तुम इसमें किस प्रकार बढ़े हो கணுக்கால் அளவிலே நிற்கிறீர்களோ क्या एट तक बढ़े हो இல்லாவிட்டால் முழங்கால் அளவில் வந்திருக்கிறீர்களோ क्या घुटने तक बढ़े हो? இல்லாவிட்டால் இடுப்பளவாக வந்திருக்கிறீர்களோ कमर तक बढ़े हो? இல்லாவிட்டால் नहीं तो நீங்கள் நீச்சல் ஆழம் கடந்து செல்லும்படியான ஆழத்திலே क्या வந்திருக்கிறீர்கள் तैरने के अनुभव में आए हो ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया அப்போ நாம் யோவானை பார்க்கும்போது யோவானை இயேசு देखते, கிறிஸ்துவின் சீஷனாகிய யோவானை பார்க்கும்போது यीशु का चेला
यूहन्ना அவன் நார்மல் மனுஷனாக இருந்தான். वो एक साधारण व्यक्ति இயேசுவால் था, பிடிக்கப்பட்டான். यीशु ने चुन लिया, அப்போஸ்தலனாக மாறினான். प्रेरित बन गया. ஹalleluya. हालेलुया. அந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல ஹெட்டிங்ல பாருங்க, प्रकाशित वाक्य में देखो, திவ்ய வாசகனாகிய யோவான் எழுதின வெளிப்படுத்தின விசேஷம். दिव्य चेला हालेलुया. प्रकाशित वाक्य. ஹalleluya. हालेलुया. நீங்க திவ்ய வாசகர்களாய் மாற வேண்டும். तुम्हें परमेश्वर के அந்த दिव्य அளவுக்கு बनना है. யோவான் வளர்ந்திருந்தான். यूहन्ना बड़ा அவன் था, இயேசுவின் மார்பிலே சாய்ந்த ஒரு சீஷன். यीशु के सीने से அவன் लगाया இயேசுவுக்கு चेला, மிகவும் அன்பாய் இருந்த ஒரு यीशु का சீஷன். प्रिय चेला था. அவன் वो அதே அளவுல நிற்கல. उसी माप में नहीं रुका. மீதி எல்லா சீஷர்களையும் பார்க்கும்போது बाकी चेलों को जब हम देखते हैं, அப்போஸ்தலனாகிய பேதுரு, प्रेरित அப்போஸ்தலனாகிய பவுல், प्रेरित पौलुस, ஆனா யோவான் लेकिन यूहन्ना வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதும்போது प्रकाशित वाक्य जब திவ்ய लिखता है, வாசகனாகிய யோவானாய் காணப்பட்டான். यहाँ लिखा है कि वो एक दिव्य, ஹalleluya. ஹalleluya. நம் உள்ளான மனுஷனிலே நாளுக்கு நாள் வளர வேண்டும். हमारा आंतरिक जीवन मसीह में बढ़ना குழந்தைகள் है, என்றால் வளர வேண்டும். बच्चे से बढ़ना ஆவிக்குரிய है, காரியத்திலே வளர வேண்டும். आंतरिक जीवन में बढ़ना உள்ளான है, மனுஷனிலே நாளுக்கு நாள் பலப்பட வேண்டும். आंतरिक मनुष्य बलवंत அன்பின் होना है, அகலம் ஆழம் உயரம் இன்னதென்று உணர வேண்டும். और चौड़ाई ऊंचाई गहराई को और समझना है. ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया. காலத்தை பார்க்க வேண்டியதா இருந்தால் अगर हम दिन को போதகர்களாய் गिनेंगे, இருக்க வேண்டிய जो तुम्हें நீங்கள் उपदेश बनना था, இன்னும் சிறு குழந்தையை போல இருக்கு. अभी भी बच्चे से है. ஹalleluya. हालेलुया. அப்படி இருக்க கூடாது. वैसे नहीं होना. பாருங்க கடைசியாக பாருங்க எபேசியர் एफिशियंस की 4:14-15 வாசிங்க. எபேசியர் 4:14-15. 4:14-15. நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்கு எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். ஹalleluya. हालेलुया. வளருள்ளாய் காணப்பட வேணும். हमें இன்னும் बढ़ते குழந்தையாவே जाना है, இருக்க கூடாது. बच्चों सा नहीं இன்னும் होना है, இருக்கிற விதமாவே இருக்க கூடாது. जहाँ पर वैसे ही रहना 15 है, வருஷம் முன்னாடி ரட்சிக்கப்பட்ட அந்த அது இதிலே இருக்க கூடாது. 15 साल के पहले उद्धार पे वैसे ही नहीं रहना है. हालेलुया. हालेलुया. இல்ல பிரதர், நான் ஜஸ்ட் சபைக்கு வந்துட்டு அப்படியே விசுவாசியா இருந்துட்டு போறேன். नहीं, मैं ऐसे ही विश्वासी बनकर जाना चाहता அடுத்தது हूँ. என்ன செய்யலாம்? நீங்க दूसरा क्या போய் करोगे? சுவிசேஷம் சொல்லுங்க, सुसमाचार திராட்சை बोलो, ஊழியம் பண்ணுங்க, திராட்சை சேவா கூட करो, வேலை பார்க்கிறவர்களுக்காக ஜெபிங்க, साथ काम करने திறப்பின் वाले வாயிலிலே प्रार्थना நின்று करो, ஜெபியுங்கள். प्रभु के सामने प्रार्थना करो. हालेलुया. हालेलुया. ஹalleluya. हालेलुया. உள்ளான மனுஷனிலே நாளுக்கு நாள் பலப்பட வேண்டும். आंतरिक मनुष्य बलवंत होना है. ஏன்? क्यों? பல அலைப்படுகிற அந்த காற்றினால அலையுண்டோட கூடாது. ऐसे हवा की तरह यहाँ वहाँ झोंका नहीं होना है. அந்த சிஸ்டர் ஒன்னு சொல்லிட்டா, वो बहन ने एक बोला, அதை கேட்டுட்டு वो सुनकर இவங்க ஊழியக்காரங்களுக்கு விரோதமா முறுமுறுக்கிறது. सेवकों के विरुद्ध कुड़कुड़ाना. ஹalleluya. हालेलुया. அவங்க சொல்றதை கேட்டுட்டு उन्होंने ऐसा அடுத்த வாரம் बोला, சபைக்கு வர்றது கிடையாது. अगले हफ्ता कलिसिया में नहीं आएंगे. இதெல்லாம் இன்னும் குழந்தையாவே இருக்கீங்க. मतलब अभी भी तुम छोटे हो. குழந்தைனா வளரும். छोटा बच्चा तो बढ़ना 15 है. வருஷம் 20 வருஷம் விசுவாசினே நீங்க நல்லா முதிர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க. 15-20 बोला तो और अच्छा இல்ல मजबूत होना है. அடையலனா அப்ப समथिंग wrong. अगर नहीं मजबूत है कुछ तो गलत है. ஹalleluya. हालेलुया. समथिंग wrong. कुछ तो गलत है. நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது अपने आप அவசியமாயிருக்கிறது. को जांच कर देखना अवश्य है. எபிரேயர் எழுதின நிருபம் इब्रानियों के पुस्तक 5வது அதிகாரம் 5वां अध्याय 12 13 14 வாசிங்க. 12 13 14. ஹalleluya. हालेलुया. எத்தனை வருஷம் குழந்தையாவே இருப்ப? कितने साल बच्चे நீங்க रहोगे? வளரணும், तुम्हें बढ़ना முதிர்ச்சி है அடையணும், और मजबूत होना ஆவியில है, பலப்படணும், आत्मा में बलवंत உள்ளான होना है, மனுஷன் நாளுக்கு நாள் பலப்படணும். आंतरिक मनुष्य बलवंत होना है. ஹalleluya. हालेलुया. அதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. यही प्रभु का इच्छा நீங்கள் है. இருக்கிற பிரகாரமாகவே இருப்பதற்கு உங்களை தேவன் அழைக்கவில்லை. ऐसे ही प्रभु ने इसी स्थान पर बिठाने नहीं बुलाया. கணுக்கால் அளவில் வந்து முடிந்ததாயிற்று. पेट के मिलाप हो गया அடுத்தது है. முழங்கால் அளவுக்கு வரணும், दूसरा घुटना का இடுப்பு मिलाप, அளவுக்கு வரணும், कमर के लाभ, நீச்சல் ஆழத்துக்கு வந்தே ஆகணும். तैरने के तौर तक आना है. ஹalleluya. हालेलुया. இன்னும் நிறைய வருஷம் விசுவாசிக்கிட்ட பரிசுத்தாவி கிடையாது. आज कई सारे विश्वास के पवित्र आत्मा नहीं है. ஞானஸ்தானம் பெற்றிருக்காங்க, बपतिस्मा लिए. இன்னும் நிறைவேற்ற பரிசுத்தாவி கிடையாது. आज कई लोग के पास இன்னும் पवित्र आत्मा नहीं. நிறைய வருஷம் சபைக்கு வராங்க, कई सालों से कलीसिया में आते பரிசுத்தாவி हैं, கிடையாது. पवित्र आत्मा के அப்ப अभिषेक என்ன नहीं. வளர்ச்சி, क्या बढ़ोतरी என்ன है, முதிர்ச்சி, क्या बढ़ोतरी है, என்ன இதுல progress பண்ணிருக்கீங்க? कहाँ पर तुम बड़े हो?
அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के बच्चे, நாம் சிறு பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் अगर जब तक हम बच्चों सा नहीं பரலோக बनेंगे ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. स्वर्ग राज्य प्रवेश नहीं कर पाएंगे। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். हमारा प्रभु यीशु ने कहा है, நாம் பிள்ளைகள் என்று சொல்லும்போது हम बच्चों को कहेंगे பெற்றோர்களை சார்ந்திருக்க வேண்டும். जैसा बच्चे पालकों நாம் पर निर्भर பிள்ளைகள் है, என்று சொல்லும்போது अगर बच्चों सा है हम, நம்மிடத்தில் மனத்தாழ்மை காணப்பட வேண்டும். हमारे अंदर दीनता நாம் होना பிள்ளைகள் है। என்று சொல்லும்போது अगर हम बच्चों सा है, மன்னிக்கிற குணம் காணப்பட வேண்டும். क्षमा करने वाली आदत நாம் होना பிள்ளைகள் है। என்று சொல்லும்போது अगर बच्चों सा தேவன் है, எதை செய்தாலும் प्रभु जो அவர் भी நமக்கு करेगा, நல்லதாகவே செய்வார் என்று விசுவாசிக்க வேண்டும். हमारी भलाई के நாம் लिए करेगा, பிள்ளைகள் என்று विश्वास करना சொல்லும்போது है। बच्चों सा कहेंगे तो கடைசியாக வளர வேண்டும். बढ़ना है। தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. प्रभु आप सभी को आशीष करे। आमीन। आमीन। ஸ்தோத்திரம். எல்லாரும் முழங்கால் படிடுவோம். हम सब घुटने में आएंगे, எல்லாரும் முழங்கால் படிடுவோம். घुटने में आएंगे। எல்லாரும் கேட்ட வசனங்களை நம் மனதில் கொண்டு நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். सुना हुआ वचन को अपने मन में ध्यान करते हुए हम प्रभु के सम्मुख में समर्पण करेंगे। நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் நிலைமை எந்த நிலைமையில் இருக்கிறது? हमारा आत्मिक जीवन किस परिस्थिति में है? தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்குமே ஆனால் நம் கர்த்தரை தரிசிக்க முடியும். यदि आपके जीवन में बढ़ोतरी है तो हम परमेश्वर को दर्शन कर पाएंगे। நாம் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களை நினைத்து பார்க்கும்போது हम जब उद्धार पाए थे शुरुआत के दिन को यदि सोच कर देखेंगे, எத்தனை வருஷங்கள் நம் ஆண்டவரை விசுவாசித்து பின்பற்றுகிறோம். कितनी सालों से हम परमेश्वर का पीछा कर रहे हैं। நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி இருக்கிறதா? क्या हमारे जीवन में बढ़ोतरी है? நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்கிறதா? क्या हमारे जीवन में कोई प्रगति है? ஆண்டவருடைய பிள்ளைகளிடமே ஆராய்ந்து பார்ப்போம். परमेश्वर के सम्मुख में अपने आप को ध्यान कीजिए। குழந்தையை போல கர்த்தரை சார்ந்து கொள்ள தம் உதவி செய்வாராக. बच्चे के समान अब परमेश्वर पर निर्भर रहने के लिए परमेश्वर सहायता சிறிதோ करे। பெரிதோ என்ன தேவையாய் இருந்தாலும், कोई भी छोटी बड़ा हमारी जरूरत हो, சிறிதோ பெரிதோ எந்த பிரச்சனையாய் இருந்தாலும், हमारा कोई भी छोटी बड़ी समस्या हो, நம் கர்த்தரை மாத்திரம் சார்ந்து இருக்க வேண்டும். केवल हम परमेश्वर पर आधारित रहें। நம் கர்த்தரை மாத்திரம் சார்ந்து இருக்க வேண்டும். केवल हम परमेश्वर पर आधारित रहें। உள்ளத்தின் ஆழத்தில் தீர்மானங்கள் எடுங்கள். अपने दिल की गहराई में अच्छे अच्छे निर्णय लीजिए। மனுஷனை நம்ப மாட்டேன். प्रभु जी, मैं किसी इंसान पर भरोसा नहीं உலகத்தின் रखूंगा, காரியங்களை நான் நம்ப மாட்டேன். इस दुनिया की बातों पर नहीं भरोसा रखूंगा, நாசில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்ப மாட்டேன். जिसके नाक में सांस है उस पर भरोसा नहीं रखूंगा। எந்த காரியமாய் இருந்தாலும், कोई भी बात हो, எல்லா சூழ்நிலைகளிலேயே सभी परिस्थिति में உண்மையே நான் நம்புவேன் ஆண்டவரே. केवल मैं आप ही पर भरोसा रखूंगा। प्रभु உண்மையே जी, நான் நம்புவேன். मैं आप ही पर भरोसा रखूंगा। நல்ல நல்ல தீர்மானங்களை எடுப்பேன். सब कोई अच्छा निर्णय लीजिए, நல்ல தீர்மானங்களை எடுப்பேன். अच्छे अच्छे निर्णय को लेंगे। ஆண்டவரே, நான் எத்தனை வருஷ விசுவாசியா இருந்தாலும் प्रभु भले मैं कितनी साल का विश्वासी क्यों न எனக்கு நல்ல हूं, மன்னிக்கிற குணத்தை தாரு. मेरे अंदर क्षमा करने का स्वभाव दीजिए। எனக்குள்ள மன்னிக்கிற இருதயமே நான் ஆண்டவரே. मुझ में क्षमा करने की स्वभाव हो। என் வாழ்க்கையில ஒரு மன்னிக்கிற இருதயத்தை தாரு. मेरे जीवन में क्षमा करने की स्वभाव दो प्रभु। இருதயத்துக்குள்ள இருக்க எல்லா கசப்பு வெறுப்புகளை மாற்றி போடு. मेरे मन के अंदर जो भी कड़वापन है, ईर्ष्या है, सब दूर कर दीजिए। எல்லாரும் கேட்பார். सब मांगेंगे, सब मांगेंगे। கர்த்தரை மாற்றுவாராக. परमेश्वर बदल दे, बदल दे। கர்த்தரை மாற்றுவாராக. परमेश्वर हमें परिवर्तन कर दे। நமக்கு நல்ல தாழ்மை உண்டாக வேண்டும். हमारे अंदर अच्छी एक नम्रता हो। ஆண்டவரே, எனக்குள்ள இருக்க பெருமையை மாற்றி போடு. प्रभु, मुझ में जो भी घमंड है वो दूर हो जाए प्रभु। பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். प्रभु परमेश्वर, आप अभिमानियों का विरोध करते हो। வாழ்க்கையில பெருமை வரும்போது जब हमारे जीवन में कोई अभिमान आती है, பெருமை தான் எதிர்த்து செயல்பட வைக்கிறது. उस अभिमान के कारण ही हम विरोध करने लगते हैं। நம் தாழ்மை நமக்குள்ள இருக்குமையானால், यदि हमारे अंदर नम्रता हो, தாழ்மை நம்மை கீழ்ப்படிய பண்ணு. वो नम्रता हमें आज्ञाकारी बना देता है। எல்லாரும் கேட்பேன். सब मांगेंगे, பெருமை என்னை விட்டு மாறட்டு. मुझ में से सारा घमंड निकल जाए, நல்ல மன தாழ்மை எனக்குள்ள வரட்டு. मेरे अंदर अच्छी नम्रता हो, கீழ்ப்படிகிற இருதயத்தை எனக்கு தாரு. आज्ञा पालन करने के विचार दे प्रभु। ஆண்டவரே, ஒரு குழந்தை போல என்னை மாற்று. मुझे एक बच्चे समान बना दे प्रभु। நான் வளரணும் ஆண்டவரே. मुझे बढ़ना है, நான் வளரணும். मुझे बढ़ना है, ஆவிக்குரிய ஜீவித்தில் நான் வளரணும். आत्मिक जीवन में मुझे बढ़ना है प्रभु। புதிதாய் பிறந்த ஒரு குழந்தை, जो नया जन्माया हुआ बच्चा, அது வளர்வதற்கு பால் அவசியமாய் இருக்கிறது போல, उसे जैसा बढ़ने के लिए दूध का अवश्य है, நான் வளர்வதற்கு
வருகிறதற்கு मेरे बढ़ने के लिए திருவசனமாய களங்கமில்லாத வேத வசனத்தின் மீது आपका निर्मल दूत भरा वचन जो निष्कलंक है, எனக்கு ஒரு வாஞ்சை வேணும் ஆண்டவரே. मेरे अंदर भी अच्छी आस्था हो। உம்முடைய வசனத்தை நேசிக்கனே, मुझे आपके वचन से प्रेम करना வசனத்தை है, புசிக்கனே, आपके वचन को मुझे खाना உம்முடைய है, வசனத்தினால் நான் பலன் கொள்ளனே. आपके वचन में मुझे बल पाना है, வசனம் எனக்கு வெளிச்சமாய் இருக்கட்டும். आपका वचन मेरे लिए ज्योति हो। எல்லாரும் கேப்பே, सब मांगेंगे, எல்லாரும் கேப்பே. सब कोई मांगेंगे। இன்னைக்கு குழந்தைகளாய் இருக்கிறபடினாலே हम बच्चे होने के कारण தேவனுடைய பிள்ளைகள் பலமான ஆகாரத்தை புசிக்க முடியவில்லை. कोई बलवंत भोजन नहीं खा पाते हैं, அவர்கள் சாதாரண பாலை குடிக்க விரும்புகிறார்கள். वो केवल दूध पीना चाहते हैं, செழிப்பான உபதேசங்களை விரும்புகிறார்கள். केवल हरा भरा उपदेश सुनना चाहते हैं, கடின உபதேசத்தை கேட்க மனமில்லை. कठिन वचन सुनना नहीं चाहते हैं। இயேசு உயிரோடு இருந்த நாட்களிலே यीशु जिस दिन जिंदा था, அநேகர் அப்படித்தான் சொன்னார்கள். वे लोग भी वैसे ही कहे, இது கடின உபதேசம், ये तो कठिन उपदेश है, யார் இதை கை கொள்ள முடியும்? कौन इसका पालन करेगा? கர்த்தரை விட்டு விலகி தூரமாய் போனார்கள். वे लोग परमेश्वर से दूर हो गए। தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவனுக்கு தூரமாய் விலகி போக கூடாது. आप भी परमेश्वर से कभी दूर न हो जाएं। எல்லாரும் ஜெபிப்போம். सब प्रार्थना करेंगे। ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி. ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை நாங்கள் சார்ந்து வாழணும் ஐயா. ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்குள்ளே நல்ல மன்னிக்கிற இருதயத்தை கர்த்தர் தருவீராக. ஹalleluya ஹalleluya. ரட்சிக்கப்பட்ட மக்களுக்குள்ளே நல்ல தாழ்மையுள்ள இருதயத்தை தருவீராக. ஹalleluya. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே पाए वे लोगों के अंदर நாளுக்கு நாள் உம்மிலே வளர உதவி आप செய்வீராக. में बढ़ने की सहायता कीजिए ரட்சிக்கப்பட்ட प्रभु। தேவ பிள்ளைகள் दार पाए हुए परमेश्वर के लोग பலமான ஆகாரத்தை புசிக்க உதவி செய்வீராக. बलवंत भोजन को खाने के लिए सहायता कीजिए। கடின உபதேசங்களை ஏற்றுக்கொள்ள கிருபை கொடுப்பீராக. कठिन वचन को मान लेने का मन पक्व दीजिए। ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி. இயேசு ராஜா உமக்கு நன்றி. ஹalleluya ஹalleluya. ஒவ்வொரு நாளும் வளர கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. உமக்கு நன்றி. ஹalleluya. आपके वचन में फल देने के लिए सहायता कीजिए, सहायता कीजिए। आपके वचन को मनन करने के लिए सहायता कीजिए, सहायता कीजिए। आपके वचन को ध्यान करने के लिए सहायता कीजिए, सहायता कीजिए। आपके वचन का फल देने के लिए सहायता कीजिए। आप जो भी करेंगे भलाई के लिए, आप जो भी करेंगे भलाई के लिए प्रभु जी, आप जो भी करेंगे भलाई के लिए, भलाई के लिए। हमारे अंदर नम्रता हो परमेश्वर, हमारे अंदर नम्रता हो प्रभु जी। सारी घमंड विचार दूर हो जाए प्रभु। आपके लहू के द्वारा छुटकारा हुए, छुटकारा हुए, यीशु के नाम के द्वारा छुटकारा हुए। முழங்கால் அளவு போகாது. நீச்சல் ஆழத்தின் அனுபவத்தை கர்த்தர் கொண்டு வருவீராக. உமக்கு நன்றி. तैरने के अनुभव में मिले आइए प्रभु जी, तैरने के अनुभव में मिले आइए प्रभु जी, तैरने के अनुभव में मिले आइए प्रभु जी। हालेलुया 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 हालेलुया। प्रभु जी हमें फल देना है प्रभु जी, आपके लिए फल देना है प्रभु जी। हमें फल देने वाले बनाइए प्रभु जी, बढ़ने के लिए सहायता कीजिए प्रभु जी। परमेश्वर आपके लिए प्रगति होने के लिए सहायता कीजिए प्रभु जी। परमेश्वर आप पर पूरी भरोसा हो प्रभु जी, पूरा भरोसा आप ही पर हो प्रभु जी। हमारा पूरा भरोसा आप ही पर हो प्रभु जी। हालेलुया धन्यवाद धन्यवाद धन्यवाद। மாறி என் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல செமாரி என் இயேசு என்னை தேடி வந்தாரே. என்னை கண்டாரே, அனைத்தை கண்டாரே. என்னை கண்டாரே, அனைத்தை கண்டாரே. நல்ல செமாரி என் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல செமாரி என்
धन्यवाद प्रभु जी, हालेलुया। धन्यवाद प्रभु जी, धन्यवाद प्रभु जी, हालेलुया, धन्यवाद हालेलुया। परमेश्वर, हम आपकी स्तुति करते प्रभु जी। நம்மெல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். हम सब परमेश्वर को धन्यवाद करेंगे, धन्यवाद, धन्यवाद, ஸ்தோத்திரம். நம் பிள்ளைகளாய் மாறவிட்டார். यदि हम बच्चे न बनेंगे பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. स्वर्ग में प्रवेश नहीं कर நாம் पाएंगे। ஓடுகிற ஓட்டம், हमारा दौड़, நம்முடைய பிரயாசம், हमारी प्रयास, நம்முடைய முயற்சி हमारी प्रयत्न எல்லாம் வீணாய் போகும். सब व्यर्थ हो जाएगा। ஆனபடினாலே इसलिए தேவனால் மீட்டெடுக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்ட தேவ परमेश्वर के द्वारा छुड़ाए गए हुए परमेश्वर के लोग ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு குழந்தையாய் மாற आत्मिक जीवन में एक बालक सा बनने के लिए கர்த்தர் நமக்கு கிருபை தர முடியும். परमेश्वर हमें सहायता करने के लिए எல்லாரும் கர்த்தரை सब ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर को धन्यवाद करेंगे, धन्यवाद, 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 ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் उद्धार पाए हुए परमेश्वर के எல்லா लोग சூழ்நிலைகளிலும் सभी परिस्थिति में கர்த்தரையே சார்ந்து வாழ केवल यहोवा पर निर्भर रहने के लिए கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படியாக परमेश्वर हमारी सहायता करने के लिए எல்லாரும் கர்த்தரை सब ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर को धन्यवाद करेंगे, धन्यवाद, धन्यवाद, धन्यवाद। ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் उद्धार पाए हुए परमेश्वर के लोग நமக்குள்ள இருக்க எல்லா பெருமைகள் மாறி हमारे अंदर की सारी घमंड दूर होकर தாழ்மையிலே வளர नम्रता में बढ़ने के लिए இயேசுவை போல் நம்மை தாழ்த்தி यीशु के समान अपने आप को नम्र करके ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள आशीर्वाद को पा लेने के लिए கர்த்தர் உதவி செய்யும்படியாக परमेश्वर हमारी सहायता करने के लिए எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். सब परमेश्वर को धन्यवाद करेंगे, धन्यवाद, धन्यवाद, धन्यवाद। ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் उद्धार पाए हुए परमेश्वर के लोग நாளுக்கு நாள் வளரணும். दिन भर दिन बढ़ते जाना நாளுக்கு है, நாள் வளரணும். दिन भर दिन बढ़ते जाना है, ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ஒரு வளர்ச்சி உண்டாகும். आत्मिक जीवन में एक बढ़ोतरी होना है। இதற்காக வேத வசனத்தை வாசிக்க, इसीलिए वचन को अधिक ध्यान करना है, வேதத்தை நேசித்து, वचन से प्रेम करना है, வேத வசனத்தை புசிக்க वचन को खाना है। கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படியாக परमेश्वर हमें सहायता करने के लिए எல்லாரும் கர்த்தரை सब ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर को धन्यवाद करेंगे, धन्यवाद, 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 धन्यवाद। ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் उद्धार पाए हुए परमेश्वर के लोग செழிப்பின் உபதேசத்தை கேட்க மனம் இல்லாமல் हरे भरे वचन को न सुनने की इच्छा रखते हुए எப்போதும் ஆசீர்வாதத்தின் பிரசங்கத்தை கேட்க மனம் இல்லாமல் सदा आशीर्वाद की वचन को सुनने की इच्छा न रखते हुए கடினமான உபதேசங்களை கேட்டு பழக, कठिन उपदेश को सुनने के लिए அவைகள் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாய் வேரூன்றி கட்டும் என்கிற விசுவாசத்தோடு वो ये हमें मसीह के अंदर स्थिर बनाएगा इस विश्वास के साथ। கர்த்தருடைய வார்த்தை உணர்த்தும் போது, परमेश्वर का वचन जब हमसे बातें करेगा, எச்சரிப்பின் வார்த்தைகள் வரும்போது, जब चेतावनी भरी बातें हमारी ओर आएगा, ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நம்முடைய வாழ்க்கையின் வேர் இன்னும் ஆழமாய் ஊன்றப்படும். हमारा आत्मिक जीवन का जड़ और भी गहरे में जाएगा। அப்படினால கண்டிப்பான உபதேசங்களை வார்த்தைகளை கேட்க, इसलिए कठिन भरी बातें और बड़ी ताड़ना देने वाली बातों को सुनने के लिए கர்த்தர் தரும் வார்த்தைகளை நம்ம அல்ல தட்டாமல் परमेश्वर के वचन को नहीं टुकराते हुए ஏற்றுக்கொண்டு உணர்வடைந்து ஜீவிக்க उसे मानकर उसके अनुसरण अपने जीवन को अपनाने के लिए கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படியாக परमेश्वर हमारी सहायता करने के लिए நம்ம எல்லாரும் கர்த்தரை हम ஸ்தோத்திரிப்போம். सब परमेश्वर को धन्यवाद करेंगे, धन्यवाद, धन्यवाद, धन्यवाद। கர்த்தருடைய வேத வசனத்தை நம்ம மத்தியில பகிர்ந்து கொண்டு परमेश्वर के वचन को हमारे बीच में बांट कर दिया हुआ கர்த்தருடைய தாசனை கர்த்தர் அதிகமாய் பலப்படுத்தும்படியாக, परमेश्वर के दास जी को अधिक बलवंत करने के लिए, அவருடைய குடும்பத்தை கர்த்தர் ஆஸ்வதிக்கும்படியாக, उनके परिवार को परमेश्वर आशीष करने के लिए, அவருடைய வேலையை கர்த்தர் ஆஸ்வதிக்கும்படியாக, उनके नौकरी को परमेश्वर आशीष करने के लिए, அனாதி தீர்மான நோக்கம் அவருடைய வாழ்க்கையில பரிபூர்ணமாக நிறைவேறும்படியாக, परमेश्वर का अनादि निर्णय और विचार उनके जीवन में पूरा होने के लिए எல்லாரும் கர்த்தரை सब ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर को धन्यवाद करेंगे, धन्यवाद, 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 धन्यवाद। கர்த்தருக்காக காணிக்கை கொடுத்த தேவ பிள்ளைகள் ஒவ்வொருடைய परमेश्वर के लिए दान दिए हुए हर एक परमेश्वर के लोगों को, கையின் பிரயாசங்கள் வருமானங்கள் எல்லாவற்றையும் हाथों की कमाइयों को परमेश्वर आशीष करने के लिए, ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக, परमेश्वर उनको आशीष करके देने के लिए நம்ம எல்லாரும் கர்த்தரை हम सब ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर को धन्यवाद करेंगे, धन्यवाद, 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 धन्यवाद। கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். दो तो तुम्हें भी दिया जाएगा, அம்மிக்கு குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். पूरी तरह से नाप कर हिलाकर दबाकर आपकी गोद में डाल दिया जाएगा। என்கிறதான வேத வசனம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக ये वचन हर एक के जीवन में पूरा होने के लिए நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். सब परमेश्वर को धन्यवाद ஸ்தோத்திர, करेंगे, ஸ்தோத்திர, धन्यवाद, ஸ்தோத்திர, धन्यवाद, ஸ்தோத்திர, ஸ்தோத்திர. பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். पिता परमेश्वर को धन्यवाद करेंगे, धन्यवाद, धन्यवाद, धन्यवाद। குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரிப்போம். यीशु मसीह को धन्यवाद करेंगे, धन्यवाद, धन्यवाद, धन्यवाद। பரிசுத்த
ஆவியானவரே पवित्र आत्मा जी को धन्यवाद करेंगे, धन्यवाद, धन्यवाद, स्तोत्र धन्यवाद, धन्यवाद प्रभु परमेश्वर, आपकी स्तुति करते प्रभु जी। दिया हुआ इस शुभ समय के लिए धन्यवाद प्रभु। इस आराधना की शुरुआत से लेकर आखिरी तक प्रभु जी अभी तक परमेश्वर आपने हमारी अगुवाई किया, इसलिए धन्यवाद प्रभु जी। हर एक भागों के द्वारा आपका नाम महिमा हुआ, इसलिए धन्यवाद प्रभु। हमारे बीच में परमेश्वर वचन को बांट कर दिए हुए परमेश्वर आपने अपने भाई को प्रभु दूर देश से आपने हमारे बीच में लाया प्रभु, आपको धन्यवाद करते प्रभु। हमारे को परमेश्वर बालक सा बनने के अनुभव के बारे में परमेश्वर आपने हमें आज के दिन परमेश्वर हमें सिखाया, प्रचार किया, इसलिए धन्यवाद करते प्रभु जी। हर एक दिन परमेश्वर बच्चे सा अनुभव हमारे जीवन में नम्रता होने के लिए, आप पर निर्भर होते रहने के लिए, दूसरों की क्षमा करने वाले बनने के लिए परमेश्वर केवल आप ही पर हमारा पूरा भरोसा रखने के लिए, आप जो भी करोगे सब भलाई के लिए करोगे, ये विचार हमारे अंदर होने के लिए हर एक दिन परमेश्वर बच्चे के समान परमेश्वर बढ़ते जाने के लिए, प्रगति होने के लिए, वचन को परमेश्वर अधिक सा लालसा करने वाले बच्चे बनने के लिए परमेश्वर आप हमसे चाहते हो, इसलिए धन्यवाद करते प्रभु जी। हमारे हर एक के जीवन को इस बच्चे से परमेश्वर समान हमें बदल देने के लिए आपसे विनती करते प्रभु जी। हम हर एक कोई आपके स्वर्ग राज्य में हमें दिखाई देना है प्रभु जी, कोई भी आपके स्वर्ग राज्य से हमें दूर नहीं रहना है प्रभु जी। इसलिए प्रभु जी आपके वचन के अनुसार हमारे को एक बच्चों के समान बना दीजिए प्रभु जी। परमेश्वर आपका वचन परमेश्वर हार आमीन के रूप में हर एक के जीवन में पूरा होने दो परमेश्वर। उस भाई के परिवार को भी प्रभु जी आप आशीष करने के लिए आपसे विनती करते प्रभु जी। हमारी सेवकाई को आपके हाथ में समर्पण करते हैं, हमारे सेवकों बहनों को और भाइयों को आपके हाथ में समर्पण करते प्रभु जी। आप इन्हें परमेश्वर अपनी मुट्ठी में लेकर हर एक दिन अगुवाई करने के लिए आपसे विनती करते हैं। सेवकाई में परमेश्वर और भी बढ़ोतरी और भी परमेश्वर आपका आशीर्वाद और अभिषेक वरदान भयंकर रीति से परमेश्वर क्रिया करने के लिए प्रभु जी आप सहायता कीजिए। पूरी तरह से आए हुए हर एक को आशीष कीजिए प्रभु जी। दान दिए हुए हर एक के हाथों की कमाई को आशीष कीजिए प्रभु जी। हर एक के नौकरी में प्रमोशन होने दो प्रभु, हर एक के काम धंधों में बढ़ोतरी होने दो प्रभु जी। परमेश्वर सिंहों के बच्चे तक भूखे रह जाएंगे, लेकिन यहोवा के खोजियों को किसी बलि वस्तु की घटी न होगी प्रभु जी। आपके वचन के अनुसार आपके बच्चों के जीवन में कोई बलि वस्तु की घटी न हो प्रभु जी। आत्मिक जीवन में शारीरिक रूप से परमेश्वर भर उमड़ने वाले आशीर्वाद रे के जीवन में अनुभव करे प्रभु। पूरी तरह से परमेश्वर आपने अपनी शांति से भरा इसलिए धन्यवाद, अपनी आनंद से भरा इसलिए धन्यवाद, मन फिराने को रखा इसलिए धन्यवाद प्रभु जी। पूरी तरह से आपके हाथ में समर्पण करते हैं, सारी आदर महिमा आप ही को देते हैं। यीशु मसीह के नाम से मांगते प्यारे पिता, आमीन। इन आत्मावे कतरे स्तोत्री, इन मुल्लमे पवित्र नाम ते स्तोत्री, हे मेरे मन कतरे स्तोत्री கத்த செய்த சகல பாவங்களையும் மறவாதே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा पिता परमेश्वर का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய சிநேகம் पवित्र आत्मा जी का अन्योन्य सहभागिता இன்றும் என்றும் सகல நாட்களிலும் आजकल सदा सर्वदा நம் அனைவரோடும் கூட இருப்பதாக हमारे सबके संग रहे। ஆமென். आमीन। ஹல்லேலூயா हालेलुया, ஹல்லேலூயா हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आप सबको आशीष करे।